श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् इडं कोण्ड कीर्ति मழிசைக்கிறைவன் இணையடிப்போதடங்கும் இதயத்தி ராமானுசன் பொற்பாதம் கடங்கொண்டிறைஞ்சும் திருமுனிவர்க்கண்ணி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே. திருவரங்கத்தமுதனார் சுவாமி ராமானுசருடைய பெருமையை ராமானுச நூற்றந்தாதி என்னும் அற்புதமான திவ்ய பிரபந்தத்திலே தெரிவிக்கிறார். அதிலே ஒரு பாசுரம், இடம் கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறைவன் இணை அடிப்போது அடங்கும் இதயத்தி ராமானுசன் என்று தெரிவிக்கிறார். ராமானுசர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு எது முக்கியமான அடையாளம் என்றால், திருமழிசையாழ்வாருடைய தாமரை போன்ற திருவடிகளை தம்முடைய தாமரையாகிற உள்ளத்துக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருக்கிறாராம். இடம் கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறைவன், அந்த திருமழிசைங்கிற திவ்யதேசத்துக்குத்தான் எத்தனை பெருமை! பூமி முழுக்க, நிலம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய, புகழ் கொண்டிருக்கக்கூடியது, கீர்த்தி கொண்டிருக்கக்கூடியது திருமழிசை. உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது என்று திருமழிசைங்கிற அந்த திவ்ய க்ஷேத்திரம் பூமியிலே மிகவும் சாரமான பகுதி, மகீசார க்ஷேத்திரம் என்று அதற்கு பெயர். மற்ற நிலப்பரப்புகள் எல்லாம் ஒரு தட்டாகவும் இந்த திருமழிசைங்கிற க்ஷேத்திரம் ஒரு தட்டாகவும் வைத்தால், தராசு கோளிலே இந்த திருமழிசை அந்த க்ஷேத்திரம் இருக்கக்கூடிய தட்டுதான் அது பாரமாக நன்கு உயர்ந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த க்ஷேத்திரத்திலே அவதரித்தவர் தை மாசம் மகம் நட்சத்திரத்திலே பக்திசாரன் என்று திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் அவதரித்தார். அந்த திருமழிசை பிரான் அவருடைய திருவடிகளையே தம்முடைய உள்ளமாகிற தாமரையிலே எப்போதும் வைத்து கொண்டிருக்கிறாராம். ஏன்னா அந்த திருமழிசை ஆழ்வார் தான் எம்பெருமானுடைய பரத்வத்தை நன்றாக விளக்கினார். மற்ற தேவதைகளை காட்டிலும் திருமகள் கேள்வனான எம்பெருமானே மிகவும் உயர்ந்தவன், அவனே பரம்பொருள், அவனுக்குத்தான் பரத்வ அடையாளங்கள் முழுக்க அமைந்திருக்கின்றன. வேதங்கள் அனைத்தும் இந்த திருமகள் கேள்வனுடைய பெருமையே பேசுகின்றன, அவனையே ஜெகத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கின்றன என்பதை ஆணித்தரமாக நிலைநாட்டினார். உரையில் இடாதவர் என்னே திருமழிசை ஆழ்வாருக்கு திருநாமம். ஒரு வாள் கத்தியை அதனுடைய உரையிலிருந்து எடுத்து அப்படி வெளியிலே வைத்து கொண்டு க்ஷத்ரிய அரசர்கள் அந்த யுத்தம் செய்கிற காலத்துல வாளை உருவி எதிரில் இருக்கக்கூடிய எதிரிகளோடு சண்டையிடுவார்கள். அதே போல இப்ப திருமழிசை ஆழ்வார் தம்முடைய நாக்காகிற கத்தி அதை வெளியே இட்டு அதன் மூலமாக தம்முடைய நாக்கொண்டு நிறைய பாசுரங்களிலே பெருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபித்தார். அப்படி ஸ்தாபித்து போரும் என்று நிறுத்தி மீண்டும் தன்னுடைய நாக்கை அடக்கி கொண்டாரான்னா அவருக்கு திருப்தியே ஏற்படவில்லையாம். எத்தனை தடவை எம்பெருமானுடைய பரத்வத்தை பேசினாலும் போராது, இன்னும் அவரை பத்தி நிறைய விளக்க வேண்டும், அவருடைய பெருமையை பட்டி தொட்டி ஊர் முழுக்க அனைவரும் தெரிந்து கொள்ளுமா போலே பேச வேண்டும். மேலும் அவனாலே படைக்கப்பட்டவர்கள் மற்ற தேவதைகள், மற்ற தேவதைகளுக்கெல்லாம் எவ்வளவு தாழ்வு இருக்கிறது, பரமாத்மா எத்தகு உயர்ந்தவர் என்பதை ஊர் முழுக்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதுல ஓய்வே கூடாது, ஓய்வில்லாமல் எப்பொழுதும் இந்த பரத்வத்தை பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதிலேயே நோக்குடையவர் திருமழிசை ஆழ்வார். அதே தன்மைதான் சுவாமி ராமானுசருக்கும் நேர்ந்தது. அவரும் பாரதம் முழுக்க சஞ்சரித்து பெருமானுடைய பெருமையை நன்றாக எடுத்து கூறினார். எளியவர்கள், தாழ்ந்தவர்கள், அறிவிலே குறைந்தவர்கள் கூட ராமானுசர் யாரை நோக்கி கை காட்டுகிறாரோ அவரையே முழுமுதற் கடவுள், அவரே பரதெய்வம் என்று ஏற்றுக்கொண்டார்கள்னு பார்க்கிறோம். அந்த ஒரு சிறந்த தன்மை பெருமை ராமானுசருக்கு எப்படி கிட்டியதுன்னா அது திருமழிசை ஆழ்வாருடைய ஒரு கட்டாட்சத்தினாலேயே கிட்டியது என்று நாம் அனுபவிக்கலாம். அத்தகு ராமானுசர் எப்படி அந்த திருமழிசை ஆழ்வாரிடத்துல ஈடுபட்டிருந்தாரோ, எம்பெருமானுடைய பெருமையை ஊர் முழுக்க உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதை எவ்வளவு ஆச்சரியத்தோடு ஒரு விருப்பத்தோடு அத்தை கைங்கரியமாக செய்தாரோ, அதே போல கைங்கரியத்திலே ஈடுபட்டிருப்பவர் தான் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி. பெங்களூரிலே அற்புதமான அந்த மட்டத்தை அலங்கரித்து கொண்டு
யதிகிரி யதிராஜ மடத்தை அலங்கரித்து கொண்டு எழுந்தருளிருக்கிற சுவாமி தினமுமே பற்பல மகனீயர்களை கொண்டு பல பல திவ்ய பிரபந்த பாசுரங்களை தினம்தோறும் அந்த பாசுரங்களை அவர்கள் அனுபவித்து உபன்யாசமாக சாதிக்க வேண்டும், அதை பலரும் கேட்டு மகிழ வேண்டும் என்கிற ஒரு நோக்கிலே திவ்ய பிரபந்த தாரா என்ன ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறார். அந்த வரிசை கிரமத்திலே தற்பொழுது நாம் திருமழிசை ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்தை பல தினங்களாக பல வித்வான்கள் அவர்கள் அனுபவித்து நமக்கு உபன்யசிக்க கேட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது திருச்சந்த விருத்தத்திலே 91வது பாசுரத்திலிருந்து 100வது பாசுரம் வரை 120 பாசுரங்கள் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் திருச்சந்த விருத்தம். அதுல ஒவ்வொரு 10 பாசுரங்களாக பிரித்து பலரும் அதனுடைய அர்த்த விசேஷங்களை சாதித்து கொண்டு வருகிறார்கள். நாம் தற்பொழுது அனுபவிக்க வேண்டிய அந்த 10 பாசுரங்கள் 91வது பாசுரம் தொடங்கி 100வது பாசுரம் வரைக்கும் அனுபவிக்க வேண்டும். அதை ஆச்சரியமா பெரியவாச்சான் பிள்ளை 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் வியாக்கியானம் அருளி செய்த அந்த பெரியவாச்சான் பிள்ளை ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரத்துல அவதரித்தவர். அவர் ரொம்ப தெளிவாக இதனுடைய அர்த்தத்தை எடுத்து விளக்கி இருக்கிறார். அதை துணை கொண்டு இந்த பாசுரங்களுக்கு இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன என்பதை சுருக்கமாக அனுபவிக்கலாம். 90வது பாசுரம் வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே அனுபவித்திருப்பீர்கள். இறுதியாக ஆழ்வார் தெரிவித்தது, புலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவின்னிலேன், புலன்களைந்தும் வெண்ணிலேன், பொறியிலேன் புனித நின் இலங்கு பாதமண்ணி மத்தோர் பத்திலேன் எம் ஈசனே. விஷயாந்தர பிராவண்யம் அதிலே மிகவும் ஈடுபட்டு பல பல விஷயங்கள் கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சித்தின்பம் என்ன அந்த தாழ்ந்த இன்பத்திலே ஈடுபட்டிருக்கிறேன். அதற்கு காரணம் என்னிடத்துல ஞானம் இல்லை. அதான் குலங்களாய அதை வரிசையா தெரிவிக்கிறார், படிக்கட்டு போல தெரிவிக்கிறார். புலன்களைந்தும் வென்றிலேன், பொறியிலேன்னா பொறிகளாகிற இந்த விஷயங்கள் எலிப்பொறி மாதிரி இந்த விஷயங்களை எல்லாம் நம்மை ஈடுபடுத்தி விடுகிறதாம். அதிலே போய் சிக்கி கொண்டால் பின்னாடி அதிலிருந்து வெளிவர முடியாதபடி தவிக்கிறோமா, அப்போ பொறியிலேன்னா பொறியிலே சிக்கி கொண்டு தவிக்கிறேன்னு அர்த்தம். என்ன காரணம் என்றால் புலன்களை வெல்லவில்லை, இந்திரியங்களை ஜெயிக்கணும், இந்திரியங்களை அடக்கணும், அதை செய்யாததுனாலே இந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு தவிக்கிறேன். சரி, ஏன் புலன்களை வெல்லவில்லை என்றால் அதுவா உயர்ந்த சாஸ்திரங்கள் வேதங்கள் அதை படித்து அதனுடைய ஞானத்தை எனக்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பே கிட்டவில்லை. வேதங்கள்ல ஆர்வம் இல்லை, அதுல சொல்லக்கூடிய விஷயங்களை கற்கவும் இல்லை, அதனால ஞானம் இல்லை. அப்ப வேதங்களை படித்து அந்த ஞானம் ஏற்படாததுனாலே இப்படி புலன்களை வெல்லவில்லைன்னா. சரி, ஏன் அந்த சாஸ்திரங்களை வாசிக்கவில்லைன்னா அதை வாசிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டுமே, அதிகாரம் இருக்கக்கூடிய எந்த குலத்திலும் பிறக்கவில்லை என்பதைத்தான் தெரிவித்தார். குலங்களாய ஈரிரண்டில் ஒன்னுலும் பிறந்திலேன். 4 வர்ணங்கள் பிராமண கத்திரிய வைஷ்ய சதுர்த்த என்று 4 வர்ணத்துல ஒன்றுத்திலும் நான் பிறக்கவில்லை என்று தெரிவித்துக் கொண்டார். அப்படியா, ஒன்றுத்திலும் பிறக்கவில்லையான்னா பார்கவ ரிஷிக்கு குமாரராக அவதரித்தார். ஆனால் வளர்க்கப்பட்டது ஒரு பிரம்பன் குடி, பிரம்பறுத்து ஜீவிக்கக்கூடிய திருவாளன் என்பவர் தான் எடுத்து வளர்த்தார். அதனாலே ஒரு பிறவியிலே 2 பிறவியானார் என்று கொண்டாடப்படுகிறார். எப்படி கண்ணன் வசுதேவனுக்கு குமரனாக அவதரித்திருந்தும் அந்த கண்ணனானவன் நந்தகோபன் குமரனாகவே வளர்ந்தான், தன்னை ஒரு ஆய்குலத்தை சேர்ந்தவனாக இடையனாகவே வெளிப்படுத்தி கொண்டானா, அதே போலத்தான் இந்த திருமழிசை ஆழ்வாரும் தாம் எப்படி இந்த பிரம்பறுத்து ஜீவிக்கக்கூடிய அந்த எவராலே வளர்க்கப்பட்டாரோ அதனால தாமும் அதே குலம் என்றே தம்மை கருதினார். அதனால எந்த உயர்ந்த குலத்திலும் நான் பிறக்கவில்லை, அதனால சாஸ்திரங்களை வாசிக்கவில்லை, அதனால ஞானம் இல்லாததுனாலே இந்திரியங்களை அடக்கவில்லை, அதனாலே விஷயங்களிலே ஈடுபட்டு தவிக்கிறேன் என்று தெரிவித்து, சரி அப்ப எனக்கு ஏது கதி, உமக்கு என்னதான் கதி என்று எம்பெருமான் கேட்க, நின் இலங்கு பாதமண்ணி, ரொம்ப பிரகாசிக்க கூடிய உம்முடைய உயர்ந்த அந்த திருவடிகள் அதுதான் எனக்கு ஒரே பற்றுக்கோடாக, அதையே கதியாக நான் கொண்டிருக்கிறேன், உம்முடைய திருவடியை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை என்பதை தெரிவித்தார். அதற்கு மேல இப்ப பெருமான் மறுபடியும் கேட்கிறார், சாஸ்திர பலம் பிரயோக்தரி என்று பேரு உம்மதானாள். சாஸ்திர பலம் பிரயோக்தரி என்னால் என்ன, எவன் சாதனத்தை அனுஷ்டிக்கிறானோ அவனுக்குத்தான் பலன் கிடைக்கும். இது உலகத்துல பார்க்கக்கூடிய நியாயம்தானே. ஏதோ ஒரு முயற்சியில ஈடுபட்டு ஏதோ ஒரு சாதனம் அதை செய்தால் அப்பதான் ஏதோ ஒரு பலன் கிட்டும். சாதனமே இல்லாமல் எப்படி பலன் கிட்டும்? ஏதோ ஒரு பழம் வாங்கணும்னா கூட கையில அதற்குன்னு செலவு பண்ணுவதற்கு காசு செல்வம் இருக்க வேண்டும், செல்வத்தை கொடுத்தால் பழம் வரும்.
அப்போ அந்த சாதனம் இருந்தால் தானே பலன் அனுபவிக்க முடியும். உமக்கு எந்த சாதனமும் இல்லைன்னு சொன்னால் எப்படி உமக்கு பலனை மட்டும் அனுபவிப்பதற்கு தகுதி ஏற்பட முடியும் என்று எம்பெருமான் கேட்க, அதற்கு தெரிவிக்கிறாரான், நின் இலங்கு பாதமண்ணி மத்தோர் பத்திலேன் என்கிறது எத்தாலே என்ன, உம்முடைய திருவடிகள் தான் எனக்கு ஒரே பற்றுன்னு தெரிவித்தீரே, அது மட்டும் எப்படி உமக்கு கிட்டியது என்று எம்பெருமான் கேட்க, அதற்கு பிராங் நியாயத்தாலே, ஏற்கனவே முன்னாடி ஒரு விஷயம் தேவரீர் நடத்தி காட்டினீர், அதே நியாயம் அதே வழக்குப்படிதான் இப்போ அடியேன் தெரிவித்தேன். அசோகவணிகையிலே சீதை சிறையிருந்த சமயத்திலே தான் ஏதேனும் சாதனத்தை அனுஷ்டித்தாளோ? சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனஹா தத்து தஸ்ய சதிருஷம் பவேத் என்று மாம்னயேத் யதி காகுத்ஸஹா தத்து தஸ்ய சதிருஷம் பவேத் என்று சீதா பிராட்டி தெரிவித்தாளாம். அவள் என்ன தெரிவித்தாள்? என்று ராமன் இந்த லங்கைக்கு வந்து தன்னுடைய சரம் அம்பு கூட்டங்களாலே இதை முழுக்க மூடி இங்க இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் தப்பிக்க செய்து இவர்களை எல்லாம் விரட்டி ஓட்டுகிறானோ, அன்றுதான் நான் ராமனாலே விடுவிக்கப்பட்டவனாக ஆவேனே தவிர நானே என்னுடைய சக்தியை பிரயோகித்து கொண்டு என்னை காத்து கொள்ள மாட்டேன். தத்து தஸ்ய சதிருஷம் பவேத், ராமன் வந்து இப்படி ரட்சித்தால்தான் அவருடைய ஆற்றல் அவருடைய பெருமைக்கு சேருமே தவிர நானே முயற்சித்து என்னை ரட்சித்து கொண்டால் அது எம்பெருமானுடைய பெருமைக்கு அது குறைவாக ஆகிவிடும். அவருடைய பெருமையை நான் வெளிப்படுத்தினதாக ஆகாது. இறுதியில என்ன ஆகும்னா, யாரோ ஒருவன் ராவணன் திருடி கொண்டு போனானாம், சீதையே தன்னை ரட்சித்து கொண்டாளாம். அப்ப ராமன் எதற்கு என்றுதானே கேள்வி வரும். அப்ப ரட்சிக்க தகுந்தவன் ராமன்னா அவனை எதிர்பார்த்திருப்பதுதான் எனக்கு தகுதியே தவிர, அதுதான் என்னுடைய தன்மையே தவிர நானே என்னுடைய முயற்சியில ஈடுபடக்கூடாது என்ன சீதை இருந்தாளா? அவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அதைத்தான் திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி சீதை அவள் எப்படி உன்னாலேயே காக்கப்பட்டாளோ அதே போன்ற நிலைமையில்தான் ஜீவாத்மாவாகிற நானும் தவித்து கொண்டிருக்கிறேன். என்னை ரட்சிப்பதும் உன்னுடைய கடமை என்பதைத்தான் இந்த பாசுரத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பண்ணுலாவு மென்மொழி படைத்தடங்கனால் பொருட்டு எண்ணிலா வரக்கரை நெருப்பினால் நெருக்கினாய், கண்ணலாலோர் கண்ணிலேன் கலந்த சுத்தம் மத்திலேன், எண்ணிலாத மாய நின்னை என்னுள் நீக்கள் என்னுமே. மாய எம்பெருமானே, ஆச்சரியமான குணங்களை கொண்டிருப்பவனே, நின்னை தேவரீரை என்னுள் நீக்கல் என்றுமே, என்றுமே என்னிடத்திலிருந்து உம்மை பிரிந்து செல்ல வேண்டாம், உம்மை பிரித்து கொள்ள வேண்டாம். ஜீவாத்மா உம்முடைய சொத்துதானே, ஜீவாத்மாவோடு எப்பொழுதும் பரமாத்மா சேர்ந்துதானே இருக்கிறீர். அப்படிப்பட்ட தேவரீர் என்னை பார்த்து இனிமே உம்மை ரட்சிக்க முடியாதுன்னு என்னை விட்டு நீங்க வேண்டாம் என்று தெரிவிக்கிறார். ஏன் நீங்க வேண்டாம்? எதனாலே நீங்க வேண்டாம்? இப்படி நீங்க வேண்டும்னு முடிவு செய்தீர்னா அன்னைக்கே சீதையை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். ஆனால் அந்த சீதைக்காக நீர் எவ்வளவு பாடுபட்டீர் அதை மேல பாசுரங்கள்ல தெரிவிக்கிறார். பண்ணுலாவு மென்மொழி படைத்தடங்கனால் பொருட்டு. பண் உலாவு மென்மொழி, இனிமையாக பேசுபவளாம் சீதை பிராட்டி. கிளிமொழியாள், தனிச்சிறையில் விடப்புத்த கிளிமொழியால் காரணமா கிளரக்கண் நகரெரித்தன்னு திருவாய்மொழியில் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். கிளி போன்று ரொம்ப இனிமையாக பேசுபவளாம். மதுரா மதுராலாபா கிமாக மம பாமினி என்று திருவடி ஹனுமான் தூது போய் திரும்பி வந்த பிற்பாடு கண்டேன் சீதையைன்னு தெரிவித்தார். கேட்டு பெரும் ஆனந்தம் கொண்டு ஆற தழுவிக்கொண்டார். அமர்த்தி வரிசையா ஒவ்வொன்னாக சொல். சீதை நடத்துல போய் சந்தித்த பிற்பாடு அவள் இனிய பேச்சுடையவளாயித்தே, பேசுவதே அவ்வளவு இனிமையாக இருக்கும். என்ன ஆனந்தத்தோடு அவள் பேசினாள், அவளுடைய பேச்சு எப்படி இருந்தது, நீ நேரடியா கேட்டு அதை எப்படி அனுபவித்தாய், இதையெல்லாம் நிதானமாக எனக்கு விவரிக்க வேண்டும் என்று கேட்க திருவடி ஹனுமன் ஒவ்வொன்னா விவரித்தான் என்று ராமாயணத்துல சரித்திரம். அப்ப ராமனே மிகவும் ஈடுபடக்கூடிய இனிமை கொண்ட பேச்சுடையவளாம். அதைத்தான் கிளிமொழியாள் என்று ஆச்சரியமா ஆழ்வார் தெரிவிக்கிறார். பண் உலாவு அப்படின்னா குறிஞ்சி, அந்த பண்கள், அந்த மாதிரியான பண்கள் எல்லாம் அவள் பேச்சுல அப்படியே அமைந்திருக்குமா, அந்த பண்கள்லாம் அமைந்திருக்கும் என்று தெரிவிக்கிறார். அதாவது பண்ணுலாவு பண்ணோடே சேர்ந்த மிருதுவான பேச்சை உடையவள் என்ன ஆச்சரியமான அந்த பண்கள் எல்லாம் குறிஞ்சி முதலான பண்களோடு சேர்ந்த மென்மையான பேச்சை உடையவள். அவளுடைய பேச்சு மிகவும் மென்மையாக இருக்கும். பாடும் பொழுதே ராகத்தோடு சேர்ந்ததாக இருக்குமா. அவள் பாடுகிறாளா இல்லை பேசுகிறாளான்னா பேசுகிறாள். ஆனா என்ன இனிமையா இருக்குன்னா ஒரு பாட்டு ஏதோ சங்கீதம் பாடினா போல அவ்வளவு இனிமையாக பேசக்கூடியவள் அந்த சீதா பிராட்டி. அப்ப பண்கள் எல்லாம் தானே அதிலே விளையாடி கொண்டிருக்கும். பண்ணுலாவு மென்மொழி படைத்தடங்கனாள், கனாள்னா அழகான கண்ணழகு கொண்டிருப்பவள். படைத்தடம்னா தடம்னா நன்ன பறந்து அகலமாக விசாலமாக இருக்கக்கூடிய கண்கள். படை என்றால் ஆயுதம், சிறந்த ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு வாள் இருக்கு, கத்தி. அந்த வாளை அப்படி உருவினால்
தகதகக்கிற அந்த பளபளப்பு எவ்வளவு ஆச்சரியமா கண்ணை கவரும். அதே போல ஒளி பொருந்திய அங்கு விஷாலமாக பறந்திருக்கக்கூடிய கண்ணழகு கொண்டிருப்பவளாம் சீதை. அசிதேக்ஷணா என்று ராமனே அந்த அழகுல ஈடுபட்டு நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதேக்ஷணாம், அந்த கண்ணழகோடு கூடின சீதையை விட்டு பிரிந்து ஒரு நொடியும் என்னால ஜீவித்திருக்க முடியாது. சீதை என்ன தெரிவித்தாள்? 1 மாசம் நான் கடு கொடுக்குறேன், அந்த ராமனை விட்டு பிரிந்து இன்னும் 1 மாசம் என்னால தரித்திருக்க முடியும். ஊர்துவம் மாசான்னு ஜீவிஷ்யே என்று தெரிவித்தாள். அந்த செய்தியை கேட்ட ராமன் சிரஞ்சீவதி வைதேகி யதி மாசம் தரிஷ்யதி நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதேக்ஷணாம் என்று தெரிவித்தார் ராமர். அவள் 1 மாசம் தரித்திருப்பேள்னா நன்னா இருக்கட்டுமே, 1 மாசம் என்ன, இன்னும் சிரஞ்சீவியாக கூட இருக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட கண்ணழகு கொண்டிருக்கக்கூடிய பிராட்டியை விட்டு பிரிந்து ஒரு நொடியும் என்னால தரிக்க முடியாதுன்னு தெரிவித்தார். அப்ப ராமன் ஈடுபடக்கூடிய இனிமையான பேச்சு கொண்டிருப்பவள் சீதை, இனிமையான கண்ணழகு கொண்டிருக்கக்கூடியவள் சீதை. எண்ணிலா அறக்கரை நெருப்பினால் நெருக்கினாய், அவள் பொருட்டு சீதையை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவள் எந்த சாதனத்திலையும் இழியவே இல்லையே. தன்னை ரட்சிப்பதற்கு தன் சக்தியை பிரயோகித்தாளா? இல்லை. அப்படி இருப்பவளை ரட்சிப்பது நம் கடமை என்ன எம்பெருமான் பெரிய சேது பாலத்தை கட்டி 70 கோடி வானரங்களையும் அழைத்து கொண்டு போய் அக்கறையில சென்று அங்கு ராவனுடைய பலத்தை எல்லாம் அறிந்து பெரிய அத்தனை அரக்கர்களையும் தன்னுடைய அந்த அம்புகளாலேயே எரித்து விட்டானாம். எண்ணிலா அரக்கரை நெருப்பினால் நெருக்கினாய். அங்க எண்ணில்லாத அரக்கர்களுக்கு ஏதேனும் எண்ணிக்கை உண்டா? 1000 பேர் இருந்தா 2000 பேர் இருந்தான்னு எண்ணிக்கை உண்டான்னா கிடையாதாம். அப்படி கணக்கற்ற அரக்கர்களை அழித்தார். இப்ப என்னிடத்துல அந்த மாதிரி எண்ணில்லாத அரக்கர்கள் இருக்கிறார்களா? 5 இந்திரியங்கள், இன்னும் மிஞ்சி போனா இன்னும் ஒரு 10 இந்திரியங்கள், மனசு 11 இந்திரியங்கள் தானே என்னிடத்துல இருக்கு. அங்க சீதைக்காக எண்ணில்லாத அரக்கரை அழித்த ராமபிரானுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த 5 இந்திரியங்களை அடக்கி எனக்கு விஷயாந்தர பிராவண்யத்தை ஒழிப்பதுங்கிறது சிரமமா என்று கேட்கிறார். எண்ணிலா வரக்கரை நெருப்பினால் நெருக்கினாய். நெருப்பு வச்சு கொளுத்தினாரான்னா முதல்ல தூதனான ஹனுமனை விட்டு அவர் வாளிலே நெருப்பு வைக்கப்பட்ட பொழுது அவர் லங்கைய முழுக்க தீக்கிரையாக்கினார். அது ஒரு தடவை எரித்தது. 2வது தடவை யுத்தம் நடக்கிற சமயத்துல ராமேரிதாகா வஜ்ர சமோபமாக வாயு சமான வேகாக என்று ராமருடைய அந்த அம்புகள் எப்படிப்பட்டதுன்னா தீ கங்குகளை அப்படியே வீசக்கூடிய அம்புகளாம். எதுவும் சாதாரண அம்புகள் இல்லை, எல்லாம் நெருப்பு பொறிகளை அப்படியே அரக்கர்கள் பேர்ல அப்படி வீசி அவர்களை எல்லாம் நெருப்பாலே எரித்து விடுமாம். அதத்தான் அரக்கரை நெருப்பினால் நெருக்கினாய் என்று தெரிவித்து கண்ணலாலோர் கண்ணிலேன், தேவரீர் தான் கண், நீர்தான் ரக்ஷகன், கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே என்று நம்மாழ்வார் தெரிவித்தாரா? அதே அர்த்தம்தான். தேவரீர் தான் கண், ரக்ஷகன், காப்பாளன். அப்ப என்னை ரட்சிக்க தகுந்தவன் தேவரீர் தான். உம்மை விட்டால் அலால் ஓர் கண்ணிலேன், உம்மை தவிர எனக்கு வேறு ரட்சகர் வேறு யாரும் இல்லை. தேவரீர் ரட்சிக்கிறேன்னு வந்து விட்டால் அப்பொழுது எனக்கு வேற ரட்சகர் தேவையில்லை. தேவர் ரட்சிக்க முடியாதுன்னு கைவிட்டாலும் உம்மை தவிர வெளியில ரட்சிப்பதற்கும் ஆள் இல்லை. அப்ப தேவரீரே ரட்சகன். கலந்த சுத்தம் மத்திலே, எனக்கு உற்றார்கள் உறவினர்கள் யாரேனும் என்னை பார்த்து நன்னா எனக்கு வேண்டியதை கொடுத்து ரட்சிப்பதற்கு யாரான இருக்கிறார்களான்னா யாரும் கிடையாது. கலந்த சுத்தம்னா நெஞ்சுக்கு பொருந்திய பந்துக்கள்னு யாரும் இல்லை. யாரும் எப்படிப்பட்டவர்கள் பந்துக்கள் எல்லாம்னா கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை. பொருள்கையுண்டா செல்லக்கானில் போத்தி என்னே தழுவர், இருள்கொள் துன்பத் தின்மைகானில் என்னே என்பாரும் இல்லை. கை நிறைய காசு இருந்தால் எல்லா உறவினர்களும் சுத்தம் இருந்து வந்து வினவி சௌக்கியமா சௌக்கியமானு கேட்டு அதான 2 கொடுன்னு வாங்கிட்டு போறதுக்கு தான் பந்துக்கள் இருக்காளே ஒழிந்து ஏதும் இல்லை. ரொம்ப வருத்தமா இருக்கிறது, உடல் துக்கமா இருக்கு, மனசு வருத்தமா இருக்குன்னா அதெல்லாம் எங்க இடத்துல சொல்ல வேண்டாம் என்று யாரும் அருகே வரமாட்டார்களாம். அப்படிப்பட்ட கலந்த சுத்தம் மத்திலேன், மற்ற இல்லேன்னா தேவரீரை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிவித்தார். எப்படி? லக்ஷ்மணன் இளைய பெருமாள் காட்டுக்கு போகிற சமயத்திலே நான் பித்ருத்வம் நோபலக்ஷயே, தசரதன தந்தையாக மதிக்கவில்லை என்று தெரிவித்து, அப்ப யார தந்தையாக கொண்டிருக்கிறீர்னா பிராதா பர்த்தா பிதாச்ச மம ராகவஹா, என்னுடைய ராகவன் ராமனே எனக்கு பிராதாவாகவும் அவனே பிதாவாகவும் மாதாவாகவும் எல்லா உறவாகவும் அவனே இருக்கிறான்னு இளைய பெருமாள் தெரிவித்தாரே. அதே போல எனக்கு மற்றையவர்கள் உறவினர்கள் இல்ல, தேவரீர் தான் எனக்கு எல்லா விதமான உறவும் என்று தெரிவித்தார். எண்ணில்லாத மாய நின்னை என்னுள் நீக்கள் என்னுமே, என்றுமே தேவரீர் என்னை விட்டு பிரியவே கூடாது. என்னை ரட்சிப்பதற்கு தேவரீர் எப்பொழுதும் என்னை உம்மிடத்துல திருவடியில சேர்த்து அனுகிரகிக்க வேண்டும். எண்ணில்லாத மாய அப்படின்னா கணக்கற்ற குணங்கள் கொண்டிருப்பவன் எம்பெருமான், கணக்கற்ற ஆச்சரியமான
அந்த திருக்கல்யாண குணங்களோடு பெருமான் திகழ்கிறான். அசங்கேயமான ஆச்சரிய சக்தியை உடையவன் அல்லையோ. பெருமான் கேட்கிறாராம், என்னிடத்துல சக்தி இருக்கணுமேன்னா உம்முடைய சக்தி இப்படிப்பட்டதுன்னு கூற முடியுமா? இதான அளவுக்கு உட்படுத்த முடியுமா? அப்ப எண்ணிலாத மாய ஆச்சரியமான அந்த சக்தி கொண்டிருப்பவனே, நிஹீன ஜன்மாவாய் சாஸ்திர அதிகாரியம் அன்னிக்கே இருந்துள்ள ஒரு பக்ஷிக்கு மோட்சம் கொடுத்தியே. அப்ப உன்னுடைய சக்தி எப்பேற்பட்டது? ஒரு ஜட்டாயு பறவை குலத்திலே பிறந்தவர். அவர் என்ன வேதம் ஓதினாரா? ஏதான சாதனத்தை அனுஷ்டித்தாரா? ராவணன் கையாலே அடிபட்டவர். ஒரு ராவணன்கிறவர் ராட்சசனுக்குள்ளே பிராமண வர்ணமா, ஒரு பிராமணன் கையால யார் ஒருத்தர் அடி வாங்குகிறாரோ, கொலை உண்ணுகிறாரோ, அவருக்கு வேதம் சாஸ்திரத்துபடி அந்த முறைப்படி பார்த்தால் முக்திங்கிறதே கிடையாது. ஆனா அந்த சட்டத்தையும் மீறி அவர் எந்த சாதனத்தையும் அனுஷ்டிக்காமல் இருக்கிற அதே சமயத்திலே கச்சலோகான் அனுத்தமான் மயாத்வம் சமனுஜாதா என்று நான் அனுமதிக்கிறேன், நீ உயர்ந்த அந்த உத்தமமான பரமபதத்துக்கு அடைவாய்னு எப்படி கொடுத்தீர்? அப்ப அந்த சக்தி உம்மிடத்துல இருக்கே. மேலும் இக்கரையில விபீஷணன் வந்து சரணாகதி பண்ண உடனே இன்னும் அக்கறைக்கு போகல, ராவணனுடைய பலத்தை தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு முன்னமேயே லங்கா ராஜ்யம் உமக்குத்தான் என்று அந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தீர். இதெல்லாம் என்ன சக்தி, என்ன சக்தி? அப்படிப்பட்ட உம்மை தவிர எனக்கு வேறு பற்றில்லை, தேவரீர் என்னை நீக்கக்கூடாது என்று பிரார்த்தித்தார். பெருமான் ஏத்துண்டார். சரி, நின்ன என்னுள் நீக்கள் என்றீர், நாம் உம்மை அகழாதொழிகைக்கு நம்மளவிலே நீர் செய்ததென்? அப்படி தேவரீரை அடியேன் நீக்கக்கூடாது, எப்பொழுது என்னுடைய சொத்துன்னு கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும்னா அதற்கு நீர் ஏதானும் செய்திருக்கிறீரா? இந்த ஒவ்வொரு பாசுரத்திலும் இதே மாதிரித்தான். அதாவது ஒரு 70 பாசுரம் வரைக்கும் ரொம்ப தெம்ப பரத்வத்தை ஸ்தாபித்தார் ஆழ்வார். எம்பெருமானுடைய மேன்மையெல்லாம் நன்றாக விளக்கி கொண்டிருந்தார். ஆனா அதற்கு மேல பார்த்தார், போறோம் ஊராருக்கு உலகத்தாருக்கு உபதேசித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம பெருமானிடத்துல சரணாகதி நிஷ்டையில வழுவாமல் இருக்கிறோமா? என்ன ஒரு சரணாகதன் அவனுக்கு எப்பொழுதும் 2 விதமான ஒரு தன்மை இருந்து கொண்டே இருக்கும். பிராப்திக்கு அவன் பிராப்தியை நோக்கி அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும், துடிக்க வேண்டும். அதே சமயத்துல அந்த பிராப்தி எப்பொழுது கிட்டும்னு துடிப்போடு இருக்க வேண்டும். அதே சமயத்துல கண்டிப்பா பதற்றமும் இல்லாமல் இருக்க வேண்டுமா? பெருமானுடைய அந்த குணத்தை பார்த்து அவரே உபாயமாக இருக்கிறார்னா அப்ப அதற்கு எந்த பதட்டமும் இல்லாமல் இருக்கணும். அவரை பார்த்து எப்பொழுது அடைய போகிறோம், அவர் இத்தனை இனிமையா இருக்கிறார்னா இன்னும் நமக்கு கிடைக்காம இருக்கிறார, எப்பொழுது கிடைக்க போறதுன்னு துடிக்கவும் வேண்டுமா? அப்ப ஆரியம் இருக்கணும், துடிக்கவும் வேண்டும்னு 2 தன்மையா? அதே தன்மையத்தான் இப்போ இந்த பிரபந்தத்தினுடைய இறுதி. இப்போ 120 பாசுரம்னா 90வது பாசுரங்கிறது சற்று இறுதியான அந்த நிலையில தானே இருக்கார், முடிவான நிலையில இருக்கார். அப்போ அந்த எம்பெருமானிடத்துல எனக்கு எப்ப கொடுக்க போகிறீர்னு அப்படி கேள்வி கேட்க உடனே பெருமான் பரீட்சிக்கிறாராம், உம்மிடத்துல சாதனம் இருக்கா இல்லையா? சாதனம் இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும்? என்ன வரிசையா ஒவ்வொன்னுத்துக்கா அவர் கேள்வி கேட்கிறார். தேவரீர் தான் சாதனம்னா என்னிடத்துல ஏது உண்டு என்ன எம்பெருமானிடத்துல ஆழ்வாரும் அதை உறுதியாக தெரிவிக்கிறார். இப்ப அடுத்து என்னை நீக்க வேண்டாம்னு தெரிவித்தீரே, அதற்கு உம்மிடத்துல என்ன இருக்கிறது? நீர் செய்ததன்? நாம் உமக்கு செய்ய வேண்டுவது என்? தேவரீர் எனக்கு என்ன செய்திருக்கிறீர்? சரி, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் கேட்க, அதற்கு உன்னுடைய காரியம் எனக்கு பரம், நீ பயப்பட வேண்டா. ஒரு அர்ஜுனனுக்கு மாசுச்சகான்னு ஒரு வார்த்தை அருளி செய்தீரே, அதே போல எனக்கும் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். விடைக்குளங்கள் 7 வெண்ணி வேர்க்கண் மாதரார் கடிக்கலந்த தோல் புணர்ந்த காளியாய வேலநீர் படைத்தடைத்து அதில் கிடந்து முன்கடைந்து நிந்தனக்கு அடைக்கலம் புகுந்தவென்னை அஞ்சலென்ன வேண்டுமே. அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், தேவரீருடைய திருவடியே ஒரே புகழ்னு சரணாகதி செய்திருக்கிறேன். அப்படி செய்த எனக்கு அர்ஜுனனுக்கு ஒரு வாய் திறந்து மாசுச்சகான்னு அருளி செய்தீரே, கவலை வேண்டாம், நிச்சயம் ரட்சிக்கிறேன்னு உறுதி கொடுத்தீரா? அந்த உறுதி எனக்கும் கொடுக்க வேண்டும். இதுதான் தேவரீர் செய்யணும். அடியேன் என்ன செய்திருக்கிறேன்னா உம்மையே பற்றி இருக்கிறேன் என்பதை தெரிவிக்கிறார். விடைக்குளங்கள் 7 அடர்த்து நப்பின்னை பிராட்டிக்கு சுல்கமாக வைத்திருந்தார் கும்பர். 7 எருதுகளை அடக்கினால் அவருக்குத்தான் என்னுடைய பெண்ணை கொடுப்பேன்னு வைத்திருந்தார். கன்யா சுல்கம் ஸ்வயம்பரம், அந்த கன்யா சுல்கமாக வைத்த 7 எருதுகளையும் அடக்கினார். அந்த 7 எருதுகள் எப்படிப்பட்டதுன்னா விடைன்னா தான் எருதுகள். விடை குலங்கள்னா விடைகள் 7 அடர்த்துன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல விடைக்குளம் 7 அடர்த்துன்னு சொல்லியிருக்கலாம். 7 எருதுகளைத்தானே அடக்கினார். அப்ப விடை 7 அடர்த்து சொன்னாலும் சரி, இல்ல விடைக்குளம் 7 அடர்த்துன்னா 7ம் சேர்ந்து ஒரு குழுவாக இருக்கிறது, அந்த குலத்தை அடக்கினார் அப்படியும் சொல்லலாம். ஆனா விடை குலங்கள் 7 அடர்த்துன்னு ரொம்ப பன்மையை அதிகமா சொல்றாருன்னா ஒவ்வொரு எருதும் ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்ததான். பறவைகளுக்குள்ளேயும் பல ஜாதிகள் உண்டு,
மாடு விலங்குகள் மற்ற விலங்குகளுக்குள்ளேயும் பல ஜாதிகள் உண்டு. அப்ப எருதுகளுக்குள்ளேயும் பலவிதமான ஜாதிகள் இருக்கா. 7 விதமான எருதுகள் ஒவ்வொரு குலத்திலிருந்து ஒவ்வொரு எருதாக நிறுத்தி வைத்தானா அந்த கும்பருங்கிறவர். அப்படி நிறுத்தி வைத்த 7 குலங்களை சேர்ந்த எருதுகளையும் எம்பெருமான் அடக்கினான். விடை குலங்கள் 7 அடர்த்து வெண்ணி வேர்க்கண் மாதரார். யாருக்காக இதையெல்லாம் அடக்கினார்? வெண்ணி வேர் கண், வேலை போலே அழகான கூர்மையான கண்களை கொண்டிருப்பவள் நப்பின்ன பிராட்டி. அந்த கண்களாலேயே எம்பெருமான வெற்றி கொண்டு விடுகிறாளாம் அவள். பெருமான் தான் நம் அனைவரையும் வெற்றி கொள்ளுகிறான். அவனையே இப்ப யாரோ ஒருத்தர் வெற்றி கொள்கிறார். யாரு? அவள் தான் அந்த நப்பின்னை பிராட்டி. கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் அவதரித்ததே நப்பின்னைக்காகத்தானே. அந்த நப்பின்னை பிராட்டி கும்பர் மகளாக அவதரித்து அவளை அடைய வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு தான் எம்பெருமான் அந்த இடையர் குலத்திலே புகுந்தான். அப்ப வெண்ணிவேர் கண், வேலை போன்ற கண்ணை கொண்டிருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி எம்பெருமானையே ஜெயிக்கிறாளாம். இவனுக்கு எப்படிப்பட்ட கண்ணுன்னா, ஜிதம் தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன என்று தாமரை போன்ற திருக்கண்கள் எம்பெருமானுக்கு. அந்த தாமரை போன்ற திருக்கண்களாலே அத்தனை தேவாதி தேவர்களையும் ஜெயிக்கிறான், பிரம்மா முதலானவர்களையும் ஜெயிக்கிறான் எம்பெருமான். அந்த எம்பெருமானையே தன்னுடைய கண்ணழக காட்டி நப்பின்னை ஜெயித்து விடுகிறாளாம். மாதரார், அப்படிப்பட்ட உயர்ந்த மாதாவா இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டிக்காக கடிக்கலந்த தோல் புணர்ந்த காளியாய, அந்த பிராட்டியினுடைய நறுமணம் மிக்க அந்த தோல், அழகான அந்த கடி கலந்த தோல், வேய் போலும் எழில் தோழி தன் பொருட்டா விடையோந்தன் வில்லை செத்தாய் என்று திருநெடுந்தாண்டகத்துல தெரிவிக்கும் பொழுது சீதா பிராட்டினுடைய தோல் அழகில ஈடுபட்டுதான் ராமன் வில்லை எடுத்து முறித்தானாம். இந்த வில்லை எடுத்து ஒண்ணு முறித்து சீதையினுடைய அழகான தோலை அணைய வேண்டும் இல்லையா? இந்த வில்லை முறிக்க முடியாமல் இதிலேயே தோற்று விழ வேண்டும் என்னத்தான் ராமன் வில்லை எடுத்தானா. அதே மாதிரி கண்ணனும் ஒன்னும் இருந்தால், உயிரோடு இருந்தால் அந்த நப்பின்னையினுடைய அழகான தோலை அணைத்து அனுபவிக்க வேண்டும் இல்லையா? எருதுகளுடைய இந்த கொம்புகள்ல விழுந்து பிராணனையே விட்டுவிட வேண்டும் என்ன அந்த அளவுக்கு துடிப்போடுதான் எருதுகளை அடக்கினானாம். அப்ப கடிக்கலந்த தோல் புணர்ந்த அந்த தோளுக்கு என்ன நறுமணம்னா, தன்னுடைய கூந்தல் மலர்மகள் அவளுடைய கூந்தல் தானே. அந்த நப்பின்னை நிறைய புஷ்பங்கள், வாசம் செய் பூங்குழலால்னு புஷ்பங்களை சூடிக்கொண்டிருக்கிறாள். இயற்கையிலேயே மனம் கொண்டிருப்பவள். சர்வகந்தகா என்று எம்பெருமானுக்கு உபனிஷத்துல பெருமை தெரிவிக்கப்படுகிறது. எல்லா விதமான நறுமணங்களையும் தன்னிடத்துல கொண்டிருப்பவன் எம்பெருமான். அந்த நறுமணமூ கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் இன்னும் நறுமணத்தை அதிகப்படுத்துபவள் இந்த பிராட்டி. இவளோடு இருக்கக்கூடிய சம்பந்தத்தினால்தான் பெருமானுக்கு இத்தனை நறுமணமே இயற்கையாக அமைந்ததாம். அப்படி பெருமானுக்கே நறுமணத்தை அதிகப்படுத்தக்கூடிய நப்பின்னை பிராட்டி அவளை அணர்ந்து தோல் புணர்ந்த காளி ஆய. காளி ஆயன்னா பசுக்களை மேய்க்கக்கூடிய இடையனாக எம்பெருமான் ஆனான். அது பிராட்டிக்காக செய்தது. அடுத்து ராமாவதாரத்துல வேளை நீர் படைத்து, ராமாவதாரத்துக்கு முன்னாடி திருப்பார்கடல், அதற்கும் முன்னாடி முதல்ல ஜெகத்தை சிருஷ்டித்தான். சிருஷ்டிக்கிற சமயத்துல வேளை நீர் படைத்து அபயேவ சசர்ஜாதவ் என்ன பஞ்சபூதங்களையும் சிருஷ்டித்தானா. அப்படி சிருஷ்டிக்கும் பொழுது பெரிய ஜலமாக இருக்கக்கூடிய நீர் தத்துவமா இருக்கக்கூடிய சமுத்திரத்தையே படைத்தானாம். ஏகார்ணவ சிருஷ்டி என்று பெரிய சமுத்திரத்தை எம்பெருமான் படைத்தான். வேளை நீர் படைத்து அடைத்து அதில் கிடந்து, அதில் கிடந்துங்கிறது திருப்பார்கடல்ல சயனித்தது. இதே சமுத்திரத்தினுடைய ஒரு பகுதி தானே திருப்பார்கடல். அதுல எம்பெருமான் சயனித்தான். எதற்காக? பெருமை படைத்தால் போராது, நாம எங்கேயோ நித்தியலோகத்துல இருந்தால் இவர்களுடைய கூக்குரலை கேட்டு ரட்சிக்கணுமே. எப்போ ஆபத்தோ அப்ப சடக்கென போய் ரட்சிக்க வேண்டும். மேலும் அவர்கள் ஆபத்துன்னு நம்ம இடத்துல முறையிடுவதற்கு அவர்களுக்கு எட்டக்கூடிய ஒரு இடத்துல இருந்தால் தானே வந்து நம்ம இடத்துல முறையிடுவார்கள். அப்ப அதற்காக திருப்பார்கடல்ல எம்பெருமான் சயனித்தான். அதில் கிடந்து அது அடைத்து, அதே சமயத்துல சீதைக்கு ஆபத்து வந்த சமயத்திலே அதே கடலை சேத்து பாலம் கட்டி அடைத்தாரா. அப்ப அடைத்து முன் கடைந்து, அந்த திருப்பார்கடல்ல தேவர்கள் வந்து பிரார்த்திச்ச சமயத்திலே கடைந்தாரே. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்னிரைஞ்சின்னு ஆண்டாள் சொன்னா போலே அந்த திருப்பார்கடல்ல கடைந்து மந்தரம்ங்கிற பெரிய மலையை வைத்து வாசுகிங்கிற பாம்பு வைத்து அதை கடைந்து தேவர்களுக்கு வேண்டிய அமிர்தம் மற்றும் உண்டான அந்த உயர்ந்த காமதேனு கற்பக விருட்சம் முதலான பொருள்களை எல்லாம் எடுத்து கொடுத்தார். பிருகு அவருடைய சாபத்தினாலே தேவர்கள் அத்தனையும் இழந்து போக, அதே சமயத்துல கவலை வேண்டாம் உங்களுக்கு ரட்சிக்கிறேன் என்று பெருமான் தன்னுடைய இருப்பிடமான கடலையே கடையும்படி பெருமான் அதற்கு சம்மதித்தான். மேற்கொண்டு பார்க்கடல் கடையப்பட்டது. அப்ப முதல்ல எம்பெருமான் ஜகத்தை சிருஷ்டித்தான். அதுல பெரிய வேலை நீர் சமுத்திரத்தை சிருஷ்டித்தான். அதன் மேலே சயனித்து கொண்டான். அதை கடையும் செய்தான். அதை ராமாவதாரத்துல பாலத்தை கட்டி அடைத்திருக்கிறான். இப்படியெல்லாம் செய்தவன்
படைத்தடை ததில் கிடந்து முன்கடைந்து நின்றனக்கு இப்படி நின்ற உனக்கு அப்ப உன்னுடைய அந்த அடிமைன்னு உன்னுடைய சொத்துன்னு பார்த்து இவர்களை எல்லாம் ரட்சித்திருக்கிறாயே, அவர்கள் ஏதேனும் முயற்சி செய்தார்களா? பெருமானே தானே தன்னுடைய விருப்பத்தோடு இப்படி போய் இத்தனை காரியங்களை செய்திருக்கிறார். அப்ப இப்படி தேவரீர் அவர்களுக்கு இடத்துல இவ்வளவு அன்போடு செய்திருக்கிறீரே, அதே போல அடைக்கலம் புகுந்த என்னை உம்மிடத்துல சரணம்னு வந்திருக்கக்கூடிய எனக்கும் தேவரீர் இதே போல அஞ்சல்னு சொல்லணும். அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், உன்னுடைய கஷ்டத்தை நான் போக்குகிறேன் என்று மாசுச்சகான்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதுவே போரும் என்று 92வது பாசுரத்துல கேட்கிறார். வெண்ணிவேற்கண் மாதரார் கடிக்கலந்த தோல் புணர்ந்த காளியாய. இதுல எத்தனை அவதாரம்? முதல்ல கிருஷ்ணாவதாரம், அடுத்து திருப்பார்கடல் அங்க சயனித்தது, அதற்கப்புறம் திருப்பார்கடலை கடைந்தது, அதற்கப்புறம் ராமனாக அந்த சேதுபாலம் கட்டி அடைத்தது. இது அத்தனையும் யாருக்குன்னா பிராட்டிக்காக செய்தாய், தேவர்களுக்காக செய்தாய், அவர்களுக்காகவே செய்த நீ என்னை. நான் எப்படிப்பட்டவன்? அனன்ய சரணனான என்னை. தேவர்கள் கூட பிரயோஜனாந்திர பரர்கள். எம்பெருமானிடத்துல உதவி வாங்கி கொண்ட பிற்பாடு மீண்டும் எம்பெருமானுக்கு எதையான கொடுக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கிறார்களான்னா எம்பெருமானை எதிர்த்து வருகிறார்கள். அந்த மாதிரி நான் கிடையாதே. அப்ப என்னைன்னு சொன்னால் ரொம்ப தாழ்ந்தவன், எந்த சாதனமும் இல்லாதவன், அனன்ய சரணன், உம்மை தவிர வேறு புகழ் இல்லைன்னு வந்திருக்கக்கூடிய என்னை நீ எப்படிப்பட்டவன்? என் காரியம் செய்வதற்கே நீ இங்க வந்து சேர்ந்திருக்கிறாய். அப்ப அப்படிப்பட்ட நீ அஞ்சல் என்று சொல்ல வேண்டும். அஞ்சல், அஞ்சேல்னா பயப்பட வேண்டாம், மாசுச்சகாங்கிற ஒரு வார்த்தை அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பெருமானுக்கு ஒரு வார்த்தை, ஆனால் அது நமக்கு உஜ்ஜீவனம். அனாதி காலமா பிறந்திருக்கக்கூடிய நம்ம ஜீவாத்மாவான நமக்கு பெருமான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போலும், அருளி செய்தால் போலும், இத்தனை காலம் பட்ட அத்தனை கஷ்டமும் போய் நமக்கு நிரந்தரமான உஜ்ஜீவனமே கிடைத்துவிடும். அதைத்தான் ஆழ்வார் இதுல பிரார்த்திக்கிறார். அடுத்து 93 சுரம்பரங்கு தந்துழாய் துதைத்தளர்ந்த பாதமே விரும்பி நின் இறைஞ்சு வேர்க்கு இறங்கிறங்க வானனே கரும்பிருந்த கட்டியே கடல் கிடந்த கண்ணலே இரும்பரங்க வெஞ்சரந்துறந்த வில்லிராமனே. மீண்டும் ராமனை பத்தி தெரிவிக்கிறார். அரங்க வாணனே, திருவரங்கத்திலே சயனித்திருக்க கொண்ட எம்பெருமானே, தேவரீரே ராமன், ஒருவில்லா லோங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அரக்கர கோணை சத்தனம் சேவகரார் மருவிய பெரிய கோயில் என்று திருமாலையில தொண்டரடிப்படி ஆழ்வாரும் தெரிவித்தார். ஒரு பெரிய வில்லாலே கடலை அடைத்து சேதுபாலம் கட்டின அதே ராமன், அரக்கர்களை முடித்தவனே இப்ப பெரிய கோவில், திருவரங்கம் பெரிய கோவில்ல சயனித்து கிடக்கிறான். அப்படிப்பட்ட ராமனை பற்றுவதை விட்டுட்டு எதற்கு தாழ்ந்த எதோ தேவதைகளை போய் பற்றுகிறீர்கள் என்று தெரிவிக்கிறார். அதே போலத்தான் இப்ப வில்லி ராமனே என்று ராமனை அழைத்து, நீர்தான் திருவரங்கத்துல வந்து சயனித்திருக்கிறீரே, எதற்கு? என்னை ரட்சிப்பதற்காகத்தான் இருக்கிறீர் என்பதை இந்த பாசுரத்துல வெளிப்படுத்துகிறார். அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே, மாசுச்சகான்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும்னு முன் பாசுரத்துல பிரார்த்தித்தார். அப்படி நீர் பிரார்த்தித்தீர் சென்ற பாட்டில், அது போதுமோ என்று எம்பெருமான் திருவுள்ளமாக மற்ற உபாயங்களில் இழியும்படி சொல்லி என்னை சித்தோபாயமான தேவரீரிடமிருந்து அகற்றாமல் இருக்க வேண்டும். அஞ்சேல்னு சொன்னா மட்டும் போராது, வேற எதோ உபாயங்கள்ல நான் இழியிற மாதிரி இருந்தால், பெருமானிடத்துலதான் நிச்சய உறுதியோடு இருக்கேன், ஆனா மனசு கலங்கி வேறதான ஒரு சாதனத்தை செய்யலாமா என்று சற்று நழுவுதல் ஏற்பட்டால், உம்மிடத்திலிருந்து விலக பார்த்தால் கூடாதுன்னு இவரே போய் அவரை ஆழ்வார தட்டி, நீரே மற்ற சாதனத்துக்கெல்லாம் போகிறீர், போகக்கூடாதுன்னு என்னை உம்மிடத்துல சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதைத்தான் தெரிவிக்கிறார். அபயப்பிரதானத்தை வேண்டினேன், அகற்றாமல் இருக்க வேண்டும் என்றே அபயப்பிரதானம் வேண்டும். உம்மை விட்டு அகலாமல் இருப்பதற்கு அபயம் வேண்டும். அது போதாது, தேவரீருடைய தலை சிறந்த இனிமையைக் கண்டு அனுபவிக்க ஆசைப்படுகிற நான் மற்ற விஷயங்களை கைவிட்டு தேவரீரையே அனுபவிக்கும்படி என் விஷயத்தில் கருணை காட்டவும் வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அப்ப மற்ற விஷயங்களுக்கு போகக்கூடாது, மற்ற சாதனத்துக்கு போகக்கூடாதுன்னு தேவரீர் அபயம் அளிக்க வேண்டும். அதே மாதிரி மற்ற விஷயங்கள்ல வெறுப்பு வந்து உம்மிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கும்படியாக கருணை காட்ட வேண்டும் என்று 2 விஷயத்தையும் இதுல தெரிவிக்கிறாராம். சுரும்பரங்கு தந்துழாய் துதைந்தளர்ந்த பாதமே, எம்பெருமானுடைய திருவடிகள் எப்படிப்பட்டதுன்னா ஆச்சரியமா வண்டுகள் படிந்திருக்கக்கூடிய தேன் பெருகி கொண்டிருக்கக்கூடிய திருத்துழாய், பார்ப்பதற்கே பச்சை பசேல்னு இருக்கு, தேன் பெருகுகிறது, நல்ல நறுமணம் வீசுகிறது. அந்த திருத்துழாய், வண்டுகள் படிந்திருக்கக்கூடிய திருத்துழாயாலே நன்றாக அலங்கரிக்கப்பட்ட திருவடிகள், எம்பெருமானுடைய அந்த திருவடிகள் திருத்துழாயாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே பெருமான் தான் சர்வாதிகன். யாரொருத்தருடைய திருவடிகள் திருத்துழாயாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்தான் அனைத்து தேவதைகளை காட்டிலும் மேம்பட்டவன், அவன்தான் ஜகத்துக்கு காரணன் என்று அது முக்கியமான அடையாளமாம். அப்படிப்பட்ட அடையாளத்தோடு பெருமான் திகழ்கிறார். அப்படி திருவடிகளோட சேர்ந்தார்க்கு
செவ்வியும் விகாசமும் உண்டாம் என்னும் இடத்தையும் இதனாலேயே தெரிவிக்கிறார். எப்படி பெருமானுடைய சம்பந்தத்தினாலே அந்த திருத்துழாய் வாடாமல் இருக்கிறதோ, நல்ல நறுமணம் வீசுகிறதோ, தேன் பெருகி இனிமையோடு இருக்கிறதோ, அதே மாதிரி திருவடியோடு சம்பந்தம் பெற்ற அடியார்களுக்கும் இதே மாதிரியான தன்மை வருமா. அவர்களுக்கும் எப்பொழுதும் ஞானம் மழுங்காது, நல்ல சிறந்த ஞானத்தோடு சிறந்த அனுஷ்டானத்தோடு இவர்களும் அந்த உயர்ந்த தன்மையோடு இருக்கலாம் என்பதை இதுல காட்டி கொடுக்கிறார். அப்படி தேவரீர் திருத்துழாய் வைத்துக் கொண்டிருக்கிறீர். விரும்பி நின் இறைஞ்சுவேற்கு இறங்கு அரங்கவாணனே. உம்மிடத்துல விருப்பத்தோடு அனுபவ ருச்சி பிறந்து அனுபவிக்கையிலே இழிந்த எனக்கு இறங்கு. உம்மை அனுபவிக்க வேண்டும்ங்கிற விருப்பம் வந்திருக்கிறது, அதனால உம்மிடத்திலேயே பிரார்த்திக்கிறேன். இப்படி வந்த எனக்கு தேவரீர் இறங்க வேண்டாமா? இரக்கம்தான் உபாயமே தவிர நாம் செய்யக்கூடிய எந்த செயலும் உபாயம் அன்று. இவன் நாசகரரான விஷயாந்தரத்தில் நின்றும் மீளுவான், நிரதிசய போக்கியமான நம்மை அனுபவிப்பான் என்று கிருபை பண்ணி அருள வேண்டும். பெருமானே பார்த்து ரொம்ப ஆபத்தை விளக்கக்கூடிய தாழ்ந்த விஷயத்துல இவனுடைய புத்தி போகக்கூடாது. அந்த அனுபவத்தை இவன் விட்டு நம்மையே இவன் சிறந்த அனுபவமாக கொண்டிருக்க வேண்டும் என்று கிருபை பண்ணி அருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்படி தேவரீர் இறங்க வேண்டும். அரங்கவாணனே, அதற்குத்தானே திருவரங்கத்துல வந்து சேனித்து கிடக்கிறீர். கோயிலுக்கு நிர்வாகனாய் கொண்டு கண் வளர்ந்துகிறவனே, தந்தாம்பக்கல் முதலெண்ணிக்கை இருக்க அனுபவத்திலே இழிந்தவர்களுக்கும் தேவரீர் அழகாலே விஷயாந்தர பிராவண்யத்தை தவிர்த்து தங்கள் தங்கள் கையில எந்த சாதனமும் இல்லாமல் இருக்க செய்தே. இப்ப பெருமான் திருவரங்கத்துல சயனித்து கிடப்பவன் தன் அழக காட்டி மற்ற விஷயாந்தரங்கள்ல இவனுக்கு அந்த போகம் அனுபவமே இல்லாதபடி செய்து தன்னிடத்திலே ஈடுபடுத்தி கொள்ளுகிறானா? சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு செய்த காலம் மாதரார் கயற்கணென்னும் வளையுள்பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னேன்னு திருமாலையில தெரிவிக்கிறார். ஏதோ உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு பெண்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஒருத்தன் கோயிலுக்குள்ள போகிறானா. அப்படி போகிறவன பெரிய பெருமாள் தன்னுடைய கண்ணழக காண்பித்து, எங்கேயோ பார்க்கிறேயே இங்க பார், போதரே இங்க வா இங்க வான்னு தன்னிடத்துல அழைத்து கொண்டு விஷயாந்தர பிராவண்யத்தை நீக்குகிறானாம். மாதரார் கயற்கணென்னும் வளையுள் பட்டு அழுந்துவேனை என்று ஆழ்வார் தெரிவித்தார். அதே மாதிரி மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டு என்ன பெருமாளிடத்துல அனுபவம், அவரிடத்துல அந்த அழகுல ஈடுபடக்கூடிய தன்மை நமக்கு வளர்ந்ததுன்னா அப்ப மற்ற விஷயங்கள்ல நமக்கு இனிமைங்கிறது போய்விடும். இதை தேவரீர் எனக்கு செய்தருள வேண்டும். கரும்பிருந்த கட்டியே. அப்படியா? அப்படி நம்ம இடத்துல இனிமை இருக்கிறதான்னா கரும்பிருந்த கட்டியே, கரும்பு போலே இருந்த இனிமையாக இருக்கக்கூடிய கட்டியேன்னு அழைக்கிறார். அக்கார கனி என்ன எம்பெருமானுக்கு திருநாமல்லவா. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குண்டின் மிசையிருந்த அக்காரக்கணியை அடைந்து போனேனேன்னு திரு கடிகாச்சலம் அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிரும் சோலை இன்ன கோணே என்ன அந்த எம்பெருமான் தேன் போல இருக்கிறார், பால் போல இருக்கிறார்னு அனுபவிக்கிறாரே. அப்படி இங்க திருச்சந்த விருத்தத்துல ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். இவருக்கு எப்படி அந்த எம்பெருமான் இனிக்கிறார்னா, கரும்பிருந்த கட்டியே, கரும்பு அதனுடைய சாரை அப்படியே பிழிஞ்செடுத்து அதனாலேயே ஒரு கட்டி செய்தால் அது எவ்வளவு இனிப்பாக இருக்கும். வெல்லம் பாகு காய்ச்சப்பட்டு கிடைக்கக்கூடிய கட்டி வெள்ளை கட்டி, அந்த வெள்ளத்துல கூட சற்று இனிமை ஒரு பக்கம் இருக்கலாம், ஒரு பக்கம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லாமல் இது எப்படி இருக்கணும்னா, கோது உண்டாதல் கழிக்கும் அம்சம் உண்டாதல் எண்ணிக்கே சர்வதோமுகமாய் சாரஸ்யத்தை உடையத்தாய் பாக்க விசேஷத்தால் வந்த சாரஸ்யம் எண்ணிக்கே சுவாபாவிகமான சாரஸ்யத்தை உடைத்தாக இருக்க வேண்டும். ஏதோ கோதுன்னா தோஷங்கள், முழு கரும்புல அடிப்பகுதி மேல தோகை இதையெல்லாம் சீவிட்டு நடுவுல இருக்கிற பாகத்தை மட்டும் தானே எடுத்துக்கிறோம். அத மாதிரி இந்த கட்டியில ஏதோ மேல் பக்கத்தை சீவிடணும் கீழ் பக்கத்தை சீவிடணும் அப்படியெல்லாம் இல்லையா. கரும்பு கட்டின்னு இவரை எப்படி ஒன்னத்தை உருவகப்படுத்துறாருன்னா அது முழுவதுமே இனிமையாக இருக்கும். அதுல ஏதோ கோது இது சாரம் அல்லாததுன்னு எதையுமே தள்ள வேண்டாமாம். கோது இருக்க வேண்டாம், கோது இருக்கக்கூடாது. கழிக்கும் அம்சம், கோது இல்லைன்னா கூட இது ரொம்ப கடினமா இருக்கும், சுவையா இருக்காது அப்படின்னு எதையோ கழிக்கணுமா, அப்படி கழிக்கவும் வேண்டாம். பாக விசேஷத்தால் வந்த சாரஸ்யம் எண்ணிக்கே, பாக்கம்னா அதை நல்லா சூடுபடுத்தி காய்ச்சி அதனால கொண்டு வரப்பட்ட இனிமை இல்லாமல் இயற்கையிலேயே அந்த கரும்புல இருக்கக்கூடிய அந்த இனிமையே அப்படியே ஒரு கட்டியாக வந்ததுன்னா அது எவ்வளவு அழகா இருக்கும். அதை போல எம்பெருமான் அத்தனை இனிமையோடு இருக்கிறானாம். கடல் கிடந்த கண்ணனே, அப்படி அந்த இனிமையோடு வைகுந்தத்துல இருந்து விட்டால் நித்திய சூரிகளுக்கு மட்டும்தான் அனுபவம் கிட்டும். ஆனால் திருப்பார்கடல்ல சயனித்தானே கடல் கிடந்த கண்ணனே, பெரிய பெருமாளுடைய அவதார கந்தத்தை சொல்லுகிறது. அரங்கவாணனேன்னு பாசுரத்துல தெரிவித்தார். அரங்கத்துக்கு எங்கேந்து வந்தார்?
ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ்ய ஆகதோ மதுராம் புரீம் என்று கண்ணன் அந்த திருப்பார்கடலை விட்டு மதுரா நகரத்துக்கு வந்தான், கோகுலத்துக்கு சென்றான். அதே போலத்தான் பெரிய பெருமாளும் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து புறப்பட்டார், திருப்பார்கடல்ல பிரம்மாவுக்கு தோன்றினார், அங்கிருந்து இக்ஷ்வாகு குலத்துக்கு அயோத்திக்கு வந்து சேர்ந்தார், அங்கிருந்து திருவரங்கத்துக்கு வந்து எழுந்தருளினாரே. அப்ப இவருடைய மூலம் எங்கிருந்து இவர் புறப்பட்டார்னா திருப்பார்கடல். அதைத்தான் கடல் கிடந்த கண்ணனே, கடல் கிடந்தவன் பெரிய பெருமாள். கண்ணனான்னா கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன், என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன், என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா. என்ன இங்க சயனித்து கிடப்பவன் யாரு? கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன். அன்று வெண்ணை உண்டவாயன் அவன் தான் இன்று திருவரங்கத்துல பெரிய பெருமாளாக சயனித்திருக்கிறார்னு பாசுரமா. அதைத்தான் கடல் கிடந்த கண்ணனே, திருப்பார் கடல்ல கிடந்தவனே அரங்கன், கண்ணனே அரங்கன் என்று ரெண்டத்தையும் சேர்த்து தெரிவிக்கிறார். இப்படி பெருமானிடத்துல பெரிய பெருமாளை சேவித்தால் அவர் திருப்பார் கடல்ல இருக்கக்கூடிய அந்த குணம் இங்கு வெளிப்படுகிறதாம். சௌலபியம், தேவர்கள் யார் வந்தாலும் முகம் கொடுக்க வேண்டும்னு திருப்பார் கடலை சயனித்திருக்கிறான். இங்க திருவரங்கத்துல அது எங்கேயோ தேவர்களுக்கு, இங்க சாமானியப்பட்ட மனுஷர்களுக்கும் முகம் கொடுத்து இவர்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும்னு சயனித்து கிடக்கிறான். அப்ப சௌலபிய குணம் நன்றாக வெளிப்படுகிறது. அடுத்து வடிவழகு, ஆச்சரியமான திருமேனி அழகு. அதை யாரோ நித்திய சூரிகளுக்கு மட்டும் கொடுக்காமல், பெரிய பெரிய பிரம்மா முதலான தேவர்களுக்கு மட்டும் கொடுக்காமல், தாழ்ந்த நமக்கும் தன்னுடைய அழகை கொடுத்து கூடக்கூடிய அந்த குணம். அப்ப அழகு, இது ரெண்டத்தையும் பெரிய பெருமாள் தாம் வெளிப்படுத்துகிறார். இரும்பரங்க வெஞ்சரந்துருந்த வெள்ளிராமனே அப்படின்னா எதிரிகள் சரீரத்திலே நன்கு அழுந்தும்படி, இரும்பு அரங்க அப்படின்னா இரும்பு அவனுடைய தேகம், அசுரர்களுடைய தேகம் எல்லாம் இரும்பு போல் ரொம்ப திடமா இருக்கக்கூடிய தேகமா, அந்த தேகத்துல இப்ப அம்பு போய் அப்படியே தைக்கிறது, அது அடையாளமாகவே ஆகிவிடுகிறது. அப்படி சரீரத்திலே அழுந்தும்படி தீப்த பாவக சங்காசமான அம்புகளை விட்ட வில்லையுடைய தசரதாத்மஜனே. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய வில்லு எப்படி இருக்கும்னா, அது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் எப்படி இருக்கும்னா அப்படியே நெருப்பை அப்படி சொழிந்து அந்த அடையாளத்தை அந்த அசுரனுடைய உடம்பிலேயே ஏற்படுத்திவிடும், தழும்பையே ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட தசரதாத்மஜனே இத்தால் அப்ப நான் சேவகனார் மருவிய பெரிய கோயில், அந்த பெரிய கோவில்ல எழுந்தருள் இருப்பவன் யாருன்னா ராமனே அங்க எழுந்தருள் இருப்பவன், கண்ணனே அங்கு எழுந்தருள் இருப்பவன் ரெண்டு அவதாரத்தையும் சேர்த்து தெரிவித்தார். அப்படி எழுந்தருள் இருப்பது எதற்காகன்னா அடியேனுக்காகத்தான் அங்க இருக்கிறீர் கடல் கிடந்த கண்ணனே, இரும்பரங்க வெஞ்சரந்துறந்த வெள்ளி ராமனே, அரங்க வாணனே, சுரும்பரங்கு தந்துழாய் துதைத்தளர்ந்த பாதமே விரும்பி நின் இறைஞ்சுவேற்கு இறங்கு. இப்படி ராமனாகவும் கண்ணனாகவும் இருந்து இன்று பெரிய பெருமாளாக சயனித்துக் கொண்டிருப்பது இந்த மாதிரி விருப்பத்தோடு வந்து பிரார்த்திக்கக்கூடிய அடியார்களுக்கு இறங்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அப்ப நான் உம்மிடத்துல விரும்பி வந்திருக்கிறேன், தேவரீர் இறங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இது 93வது பாசுரம். அடுத்து 94ல மறுபடியும் பெருமான் கேள்வி கேட்கிறார். உம்மை அனுபவிப்பதற்கு தடையாயிருப்பவற்றை போக்கவும், என்னெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் போக்கணும்னு தெரிவித்தீர். அதற்கு உதவி புரிகின்றவற்றை உண்டாக்கவும், தடையா இருக்கிறது விஷயாந்தர பிராவண்யம், புலன்களை வெல்லாமல் இருப்பது, இதையெல்லாம் போக்கடிக்கணும்னு தெரிவித்தீர். சரி, வேறு விஷயங்கள்ல போகாமல் என்னையே அனுபவிக்கும்படி ஞானத்தை கொடுத்து என்னை சேர்த்து கொள்ள வேண்டும்னு சொன்னீர். அப்ப தடையா இருக்கிறது போகணும், விருப்பமானது வந்து சேரணும், ரெண்டும் சொன்னீர். அந்த அனுபவத்தை இடைவிடாமல் நடத்தவும் வேணும் என்று இவ்வளவும் கேட்க வேண்டி இருக்க இறங்கு என்று மாத்திரம் கேட்டால் போதுமோ? இப்படி ரொம்ப விளக்கமா கேட்க வேண்டாமா? தடையா இருக்கிறதெல்லாம் போகணும், வேண்டியதெல்லாம் தர வேண்டும் என்ன நிறைய கேட்கணுமே. அப்படி கேட்காமல் இறங்கு என்ன இரக்கத்தோடு இருந்தால் போறோம், என்னிடத்துல தயை புரிய வேண்டும்னு ஒரு வார்த்தை சொன்னீரே, அது போருமோ என்று எம்பெருமான் கேட்கிறான். அதற்கு இப்ப ஆழ்வார் தெரிவிக்கிறாராம், உன்னை விட்டு பிரியாமல் இருக்கும் பிரகாரமாய் இருப்பதல்லாமல் சுதந்திரமாய் இருக்கும் எப்பொருளும் இல்லாமையாலே நீ இறங்கினால் எனக்கு வேண்டிய முற்கூறியவை எல்லாம் சித்தித்து விடும். பெருமான் அவர் இறங்கினாலே நமக்கு எல்லாமே சித்தித்து விடும். நாமெல்லாம் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா 10 பேருடைய சகாயம் இருந்தால்தான் ஒரு காரியம் நன்றாக நடக்கும். ஒரு தளிகை பண்ணணும்னா கூட அதற்கு வேண்டிய பொருள்களை பலரிடத்திலிருந்து சம்பாதித்து வந்தால்தான் அந்த காரியம் நடைபெறும். அது மாதிரி இப்ப பெரிய பெருமாளும் அவர் வெறும் இறங்கினால் போராது, அவர் பல பேரிடத்திலையும் பல பொருள்களை சேகரித்து வந்துதான் நமக்கு செய்ய வேண்டும், பலரையும் நமக்கு அருள் புரியும்படி அவர் செய்ய வேண்டுமானா எல்லாம் ஜகத்தே அவருக்கு சொத்தா இருக்க. அப்ப அவர் வெறும் கை அசைத்தால் போறோம், கண்ணால கட்டாட்சித்தால் போறோம், மற்றது தன்னடையே நடந்து விடுமா? அப்படி பெருமானுக்கு அனைத்தும் பிரகாரமாக விட்டு பிரியாமல் சொத்தாக இருக்கிறதுன்னு 94வது பாசுரத்துல தெரிவிக்கிறார். ஊனில் மேய ஆவினி உறக்கமோடு உணர்ச்சினி, ஆவின்மேய ஆணின்மேய ஐந்தும் நீ, அவற்றுள் நின்ன தூய்மை நீ,
வானினோடு மண்ணும் நீ வலங்கடற் பயனும் நீ யானும் நீ அதன்றி எம்பிரானும் நீ ராமனே. மீண்டும் ராமனை பத்தின பாசுரம். அவரே எல்லாமாக இருக்கிறாராம். கண்ணன் கீதையில சொல்லிட்டார் 10வது அத்தியாயத்துல, நான் தான் இந்த ஜெகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களாகவும் இருக்கிறேன். ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு சங்கரஷ்டாஸ்மி ருத்ரஹா ருத்ரானாம் சங்கரஷ்டாஸ்மி என்று வரிசையா சொல்ல தொடங்கினார். அர்ஜுனன் கேட்டார், நமக்கு என்னவோ நிறைய சொத்து இருக்கு, இந்த ஜெகத்தே என்னுடைய சொத்து சொத்துன்னு சொல்லுறீரே, அந்த சொத்து எவ்வளவு இருக்கிறது எப்படி இருக்கிறதுன்னு விவரிக்க முடியுமா என்று கேட்க எம்பெருமான் திகைத்து போயிட்டார். என் சொத்தை நான் எப்படி சொல்லி முடிக்க முடியும்? அந்ததே கதைஷ்யாமி விபூதிர் ஆத்ம மாயையா, என்னுடைய ஆத்ம மாயாக இருக்கக்கூடிய இத்தனை சொத்தையும் நான் உனக்கு எப்படி சொல்லி முடிக்க முடியும்? இருந்தாலும் ஏதோ ஒரு வரிசையில கொஞ்சம் இருக்கிறத தெரிவிக்கிறேன்னு சொல்லி, ஆதித்யர்கள் 12 பேரு, அதற்குள்ளே நான் தான் விஷ்ணுவாக இருக்கிறேன். ருத்ரர்கள் 11 பேரு, அதற்குள்ளே சங்கரனாக இருக்கிறேன் என்று வரிசையா தெரிவித்தார். வேதானாம் சாமவேதோஸ்மி, வேதங்களுக்குள்ள சாமவேதமாக இருக்கிறேன். விருட்சங்களுக்குள்ளே அஸ்வத்த மரமாக இருக்கிறேன் என்று வரிசையா தெரிவித்தார். அப்ப ஜெகத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் பெருமானே தனக்கு சொத்தாகத்தான் அனைத்தையும் கொண்டிருக்கிறார். அதே போலத்தான் ராமன் அனைத்தையும் சொத்தாக கொண்டிருக்கிறார் என்று இங்க தெரிவிக்கிறார். ஊனின் மேய ஆவினி, ஊன்கிறது இந்த உடல். இந்த உடலுக்குள்ள பஞ்சவிருத்தி பிராணன்கள், பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன்னு காற்று பிராணவாயுவே 5 பெயர்களோடு 5 விதமான செயல்களை புரிந்து கொண்டிருக்கிறது. இந்த 5ம் நீன்னா என்ன அர்த்தம்? அவரே அந்த பிராணவாயுவாக இருக்கிறாரான்னா, பிராணவாயுவை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறார். அனைத்து பொருள்களும் பெருமானுக்கு பிரகாரமாக இருப்பதினாலே, பிரகாரம்னா விட்டு பிரியாமல் சொத்தாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பிரகாரம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பெருமானை விட்டு பிரியாமல் அவனோடு எப்போதும் சேர்ந்திருக்கிறது. அப்படி விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் பிரகாரம்னு பெயர். அப்ப பெருமானை விட்டு பிரியாமல் அவனுக்கு சொத்தாக இருப்பது இந்த ஜகத்து முழுவதும். அதுல இப்ப ஒவ்வொன்னா சில விஷயங்களை தெரிவிக்கிறார். உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சவிருத்தி பிராணன்களும் பெருமானுடைய சரீரமாகத்தான் இருக்கு, அவரிட்ட வழக்காக இருக்கிறது. மேலே உறக்கமோடு உணர்ச்சி நீ, ஒருத்தனுக்கு உறக்கம் ஏற்படுகிறது, தூக்கம் வருது, ஒருத்தனுக்கு தூக்கம் இல்லாமல் விழித்து கொண்டிருக்கிறான். ரெண்டுமே பெருமானுடைய கட்டளைப்படிதான் நடக்கிறது. ஏன்னா தமோகுணம் அதிகரித்தது அப்படின்னா தூக்கம் வருது, சத்துவகுணம் அதிகரிக்கிறதுனா ஞானம் ஏற்படுகிறது. சத்துவகுணத்தையும் தமோகுணத்தையும் படைத்தவர் எம்பெருமான் தானே. தமோகுணம் அதிகரித்தால் தூக்கம் வரும்னு ஏற்படுத்தினதும் பெருமாள் தான், சத்துவகுணம் அதிகரித்தால் ஞானம் வரும்னு ஏற்படுத்தினதும் பெருமாள் தான். அப்ப ஒருத்தன் தூங்குகிறான், ஒருத்தன் விழித்து கொண்டிருக்கிறான், இரண்டுமே எதனாலே? பெருமானாலே. அவர் தானே படைத்திருக்கிறார், அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இதெல்லாம் நடக்கிறது என்னதான் தெரிவிக்கிறார். உறக்கமோடு உணர்ச்சி நீ. அப்போ உறக்கம் தமோகுண அபிபவத்தால் வந்த தமோகுண அபிபவத்தால் வந்த நித்ரையும், நித்ரை தமோகுணத்தினுடைய அதிகத்தன்மை அது அதிகமாக போச்சுன்னா நித்ரை வந்துடும். சத்துவகுணம் அதிகமாச்சுன்னா உணர்த்தி, நல்ல தெளிவு ஏற்படும், பிரகாசம் ஏற்படும். சரி, உறக்கம் அது தமோகுணத்தினால வருகிறது, அது அஜ்ஞானத்தை ஏற்படுத்தி உறக்கத்தை கொடுக்கிறது. இப்போ உறக்கம்னு சொன்னா வெறும உறக்கம் அப்படின்னு கொள்ளாமல் அஜ்ஞானம், ஏன்னா உணர்ச்சிங்கிறது தெளிவு ஞானம்னு இருந்தால் அதற்கு எதிராக அறிவின்மை அஜ்ஞானம்ங்கிறது இங்க பொருள் கொள்ள வேண்டும். அந்த அஜ்ஞானத்தை இங்க உறக்கம்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். உணர்ச்சின்னு சொன்னா தெளிவு ஞானமா, உறக்கம்னு சொன்னால் அப்போ வெறும தூங்குவதுன்னு மட்டும் பொருள் அல்ல, அறிவின்மையாலே தூங்குகிறான், சரியான ஞானம் இல்லை என்று கொள்ள வேண்டும். அப்ப அறிவின்மைய உறக்கம்னு எங்கேயானு சொல்லுவது உண்டா? அனாதி மாயையா சுப்தஹா என்று இது உபனிஷத்தே தெரிவிக்கிறது. ஒரு ஜீவாத்மா பிரகிருதியில கட்டுப்பட்டு தூங்குகிறான், பிரகிருதியில கட்டுப்பட்டு அறிவின்மையால் தவிக்கிறான்னு சொல்ல வந்த உபனிஷத்து தூங்குகிறான்னு சொல்லித்து. ஏன்னா அறிவு இல்லாததுனால தானே அவன் தூங்கி போகிறான், தமோகுணம் அதிகரிக்கிறது. அதனால சரியான விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்டு தேகமே ஆத்மான்னு பிரமித்து போய் அந்த செயல்களிலேயே ஒருத்தன் ஈடுபடுகிறான். அப்ப அது தூக்கத்துக்கு சமம் என்பதுதான் இங்க உறக்கமோடு உணர்ச்சி நீ. இந்த இரண்டும் பெருமான் உன் பக்கல் பிராவண்யத்துக்கு விரோதியாய் அஜ்ஞான காரியமான பந்தக பதார்த்தங்கள் எல்லாம் நீ இட்ட வழக்கு. இப்ப 2 விஷயத்தையும் தெரிவித்தார். உறக்கமும் நீதான், உணர்ச்சியும் நீதான். என்ன அர்த்தம்? உறக்கத்துக்கு காரணமான பதார்த்தங்களை சிருஷ்டித்ததும் நீதான், தமோகுணத்தை படைத்து அது அதிகமாச்சுன்னா தூக்கம் வரும்னு ஏற்படுத்தினது நீதான். சத்துவகுணம்னு ஒன்ன படைச்சு அது அதிகரித்ததுன்னா ஞானம் ஏற்படும்னு படைத்ததும் நீதானே. அப்ப இரண்டுமே நீ இட்ட வழக்கு. ஆணில் மேய 5ம் நீ. ஒருத்தனுக்கு சத்துவகுணம் அதிகரித்ததுன்னா அப்ப இனிமே இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய தாழ்வை போக்கிக்கணும், சுத்தி அடையணும்னு பார்ப்பானா, உடனே பஞ்சகவ்யம் பசுமாட்டுல இருக்கக்கூடிய அந்த 5 பொருள்கள், பசுவனுடைய கோமயம், கோசானம், கோமூத்திரம், கோமயம், கோசானம், அடுத்து பால்,
தயிர், நெய், இந்த 5ம் கலந்ததுதான் பஞ்சகவ்யம். கவயம் பசுவினிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருள்கள். ஆணில் மேய 5ம் நீ, ஆணில் மேய பசுவினிடத்தில் இருக்கக்கூடிய சுத்திகரம், இந்த 5மே மனுஷனுடைய உடலை சுத்திப்படுத்துவது என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட பஞ்சகவ்யமும் உன் அதீனம். இதற்கெல்லாம் சுத்தி தன்மை எங்கிருந்து வந்தது? பால், தயிர், நெய், கோமயம், கோசானம், இது 5ஐயும் கலந்தால் இது உடலுக்கு தூய்மையை கொடுக்கும்னு யார் ஏற்படுத்தினா? பெருமான் தானே ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப இதுவும் நீ இட்ட வழக்கு. அவற்றுள் நின்ன தூய்மை நீ, ஆணில் மேய 5ம் நீ, அவற்றுள் நின்ன தூய்மை நீ. அந்த பஞ்சகவ்யங்களுக்கு உண்டான சுத்தியும் உன் சங்கல்ப அதீனம். பஞ்சகவ்யமும் பெருமானுடைய அதீனம், பொருள்களும் அவனுடைய அதீனம், பொருளுக்கு உண்டான தூய்மையும் அவன் அதீனம். பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் என்று சாஸ்திரநாமத்துல தினப்படி தெரிவிக்கிறோமே. அப்ப அத்தனை பொருள்களுக்கும் மங்களத்தன்மையை கொடுப்பவனே பகவான் தான், தூய்மையாகிற தன்மையை கொடுப்பவனே பகவான் தான் என்று இது எல்லாமே நீயாக இருக்கிறாய் என்று சொல்லி, அப்போ அதற்கு மேல வானினோடு மண்ணும் நீ, ஊனில் மேய ஆவினி. ஏற்கனவே பார்த்தோம் பஞ்சவிருத்தி பிராணன்கள். இப்ப இந்த பசுமாட்டை சொன்னது எதற்குன்னா, பகவத் சமாராதனமாகையாலே, ஞானத்துக்கு சுத்தி ஹேதுத்வம் பகவத் விஷயமாகையாலே, கர்மத்துக்கு சுத்தி. இந்த பசுமாடு சத்துவகுணம் ஒரு பக்கம் பார்த்தோம். சத்துவகுணம் அதிகரித்ததுன்னா உடனே பசுமாட்டுல இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்து போனா ஏன்? அப்பதான் பெருமானுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்ய முடியும். ஒருத்தர் நல்ல யாகங்களை வளர்த்து அதன் மூலமா பெருமாளை ஆராதிக்கலாம். இல்ல நேரடியா பெருமானுக்கு திருவாராதனத்தை பால், தயிர், நெய் இதையெல்லாம் பிரயோகிக்கலாம், இதெல்லாம் உபயோகப்படுத்தலாம். அப்ப இதற்கெல்லாம் எப்படி சுத்தி வந்ததுன்னா, பகவத் சமாராதனம் ஆகையாலே. அந்த கர்மா, வைதிகமான கர்மாவுக்கு சுத்தி உண்டுன்னு சத்துவகுணம் அதிகரித்தால் தெரியும். வேதத்துல கூறப்பட்ட செயல்கள் எல்லாம் நமக்கு சுத்தியை கொடுக்கும். இதெல்லாம் பிராயஷ்சித்தங்கள், நம்முடைய அனாதியான பாப்பங்களை போக்கொழிக்கும் என்று தெரிந்து கொள்ளுகிறான். எதனாலேன்னா, இந்த கர்மங்கள் எல்லாம் பெருமானுக்கு ஆராதனமாக இருப்பதினாலே நமக்கு சுத்தி கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த பஞ்சகவ்யமும் எப்படிப்பட்டதுன்னா, இது பெருமானுடைய அந்த விஷயம், அவருடைய சம்பந்தத்தினால்தான் இது நமக்கு தூய்மை கொடுக்கிறதே தவிர, அவர் சம்பந்தம் இல்லாமல் இது நமக்கு தூய்மையை கொடுக்கறதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தனஹா, ரகுநாதனான அந்த எம்பெருமான் தான் உலகத்துக்கு பாவனத்தன்மையே கொடுப்பவன் என்ன இதை பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். வானினோடு மண்ணும் நீ, வான்னா ஆகாசம், மண்ணுன்னா பூமி. அப்ப நிராலம்பனமான ஆகாசம், ஆகாசம்ங்கிறது எதனால தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னா எதுவுமே இல்லையே, நிராலம்பனம், எதுவுமே ஒரு பற்றுக்கோடு இல்லாமல் அப்படி உயரத்துல எல்லா இடமும் பரவி இருக்கக்கூடியது ஆகாசம். அது பற்றுக்கோடு இல்லாமல், அதுல இருக்கக்கூடிய பொருள்களும் பற்றுக்கோடு இல்லாமல் இருக்கே. ஆகாசத்துல வாயுவாதிகள், வாயு காற்று சஞ்சரிக்கிறது, அதற்கு என்ன அங்க ஒரு பற்றுக்கோடு தான் இருக்கா? பற்றுக்கோடு இல்லாமலே ஆகாசத்துல வாயு சஞ்சரிக்கிறதுன்னா இதெல்லாம் எதனால, யாரிட்ட வழக்கு? பெருமானுடைய அந்த கட்டுப்பாட்டினால தான் இது நடக்கிறது. நீரிலே கிடக்கிற பூமி, வானினோடு மண்ணும் நீனா, இந்த ஜலம் சூழப்பட்ட பூமி அந்த ஜலத்தாலே கரைந்து போகாமல் இருக்கிறதே. உலகத்துல 3 பங்கு கடல் இருக்கு, நீர் இருக்கு, 1 பங்கு நிலம் இருக்கிறதுன்னு சொல்றா. 1 பங்கு நிலம் எப்படி 3 பங்கு ஜலத்துல கரையாமல், அது குழையாமல் எப்படி கட்டியா உறுதியா இருக்கு? அப்படின்னா இது எம்பெருமானுடைய அவரிட்ட வழக்குனாலத்தான் இருக்கிறது என்று இப்படி வரிசையா எல்லா பொருள்களும் உம்முடைய அந்த அதீனத்துல இருக்கு. யானும் நீ, ஜீவாத்மா மட்டும் எங்க தனியா இருக்கா? நானும் உனக்கு பிரகாரபூதன், பத்தனான நானும் உனக்கு பிரகாரபூதன், உன்னை விட்டு பிரியாமல் உன்னுடைய சொத்தாக எப்போதும் சேர்ந்திருக்கிறேன். இத்தால் எனக்கு ருச்சி இல்லாதவன்றும். அப்போ எனக்கு ஏன் செய்ய வேண்டும்னு பெருமாள் கேட்டார் அல்லவா? நான் உன்னை விட்டு பிரியாமல் இப்படி இருப்பதினாலே தேவரீர் தான் செய்ய வேண்டும். ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே என்கிற என்னுடைய ருச்சி நீ இட்ட வழக்கு. அத கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். ஒரு ஜீவாத்மா என்னிடத்துல வந்து சேர்ந்து உம்மையே புகழ்னு பற்றி விட்டால் அவனுக்கு வேண்டிய உயர்ந்த அறிவை நானே கொடுக்கிறேன், அஜ்ஞானத்திலிருந்து அவனை நீக்கி உயர்ந்த அறிவை கொடுக்கிறேன்னு கண்ணன் தெரிவித்திருக்கிறார். அப்ப உன்னுடைய கடமை நீ ஏத்து கொண்டிருக்கிறாயே, ததாமி புத்தி யோகம், சிறந்த அறிவை நான் கொடுக்கிறேன்னு உன் வாக்குறுதி இருக்கிறதே, அதை இப்ப என்னிடத்துல பண்று, அதை பண்ண வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். யானும் நீ அதன்றி எம் பிரானும் நீ ராமனே. ஜீவாத்மா உனக்கு பிரகாரம், உன்னை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய சொத்து. அது மட்டும் இல்ல, அதற்கு மேல இன்னொரு விசேஷமும் உண்டு. எம்பிரானும் நீ ராமனே, நினைத்தார்க்கு நினைத்ததை கொடுக்க வல்லவன் என்கைக்கு உதாகரணம் சொல்லுகிறது. சக்கரவர்த்தி திருமகனான நீயே அகிஞ்சனரான எங்களுக்கு சுவாமி. இப்போ நான் உன்னை விட்டு பிரியாமல் இருக்கிறேன்னு சொன்னால் அப்ப எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கிறேங்கிற அர்த்தம் மட்டும்தான் வரும். ஆனா எனக்கு நீர்தான் சுவாமி, நான் உனக்கு சொத்து, உன்னை தவிர வேறு யாரும் இல்லைங்கிறத இப்ப எம்பிரான்கிற அந்த சொல்லால இன்னும் தெளிவாக தெரிவிக்கிறார். எனக்கு உபகாரகன்,
எனக்கு சுவாமி நீர் தான், உன்னை விட்டு பிரியாமல் நான் இருக்கேங்கிறதுக்காக என்னை நீர் கைவிட்டு விடக்கூடாது. சக்கரவர்த்தி திருமகன் அப்படித்தானே இருந்தார். அவர் என்ன பண்ணார்? அபிவிருக்ஷாகா பரிம்லானாக என்கிறபடியே ஸ்தாவர பரியந்தமாக அழகாலும் சீலத்தாலும் பிரிந்தால் தரிக்க ஒட்டாதபடி, அயோத்தியில இருக்கிற சமயம் நன்ன புஷ்பங்கள் எல்லாம் பூத்து இருந்தது, மரங்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தன. ஆனால் அயோத்தியை விட்டு வனவாசம்னு கிளம்புற சமயத்துல மரங்களும் அப்படியே வாடி போயிட்டுன்னா இது யாரால ஏற்படுத்தப்பட்டது? ராமன் தன்னுடைய அழகாலத்தான இத்தனை மரங்களையும் தான் வசம் ஈர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அவைகளுக்கு அந்த வாட்டத்தையும் இவனுடைய பிரிவாலத்தான ஏற்படுத்தினான். அப்போ தன்னுடைய வசத்துல அந்த மரங்களை கூட ஆக்கக்கூடிய ஒரு சுவாமியாக ராமன் இருக்கிறாரே, அதே போல இப்ப என்னையும் உன் வசமாக நீ ஆக்கி கொள்ள வேண்டும். உன்னை விட்டு பிரிந்தால் தரிக்க முடியாதபடி மரங்களுக்கு பண்ணாயா அல்லவா, அதே போல அடியேனுக்கும் பண்ண வேண்டும். எம்பிரானும் நீ ராமனே என்று அந்த ராமனிடத்துல, மேலும் அவர் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியேன்னு அனைவரையும் நம்ம விட்டு பிரிந்தால் இவர்கள் தரிக்க முடியாது, எல்லோரும் வைகுந்தத்துக்கு வரட்டும்னு அழைத்து கொண்டு போனாரே, அப்படி உமக்கு சொத்தா இருக்கக்கூடிய இத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போனீர்னா நானும் உமக்கு சொத்து தான், உம்மை விட்டு பிரியாமல் இருக்கிறேன், எனக்கு தேவரீர் சுவாமியாக இருக்கிறீர் என்று எம்பிரானும் நீ ராமனே என்ன ஆச்சரியமா இந்த பாசுரத்துல தெரிவித்தார். மேலே 95வது பாசுரம், அடக்க அரும் புலன்கள் 5 அடக்கி ஆசையாமவை தொடக்கருத்து வந்து நின்னொழின்கண், தொடக்கருத்து வந்து நின் தொழிற்கண் நின்ன என்னை நீ விடக்கரதி மெய்செய்யாது மிக்கொராசை ஆக்கிலும் கடல் கிடந்த நின்னையல்லால் கண்ணிலேன் எம் அண்ணலே. ஏற்கனவே கண்ணலாலோர் கண்ணிலேன், உம்மை தவிர எனக்கு வேறு ரட்சகன் இல்லைன்னு தெரிவித்தாரே, அதே அர்த்தத்தை மீண்டும் தெரிவிக்கிறார். கண்ணிலேன் எம் அண்ணலே, உம்மை தவிர எனக்கு வேறு ரட்சகர் அல்ல, தேவரீர் தான் எனக்கு சுவாமி என்று மீண்டும் தெரிவிக்கிறார். பெருமான் எம்பிரானும் நீ ராமனே என்று நினைத்தார்க்கு நினைத்ததை கொடுக்க வல்ல சக்தனுமாய், நினைத்தார்க்குன்னா என்ன வேண்டும்னு ராமனிடத்துல ஆசைப்படுகிறோமோ, உம்மை விட்டு பிரியாமல் இருக்கணும்னு மரங்கள் ஆசைப்பட்டது, மரங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றினீர். அப்படி நினைத்தாருக்கு நினைத்ததை கொடுக்க வல்ல சக்தனுமாய் சுதந்திரனுமான சக்கரவர்த்தி திருமகனை உபாயம்னு தெரிவித்தீர். ஆனால் உபாயத்தில் தமக்கு உண்டான அத்தியவசாயத்தை அருளி செய்கிறார். சரி, அந்த உபாயத்துல எனக்கு இருக்கக்கூடிய உறுதி என்ன என்று எம்பெருமான், உமக்கு உறுதி என்ன, எவ்வளவு உறுதியா நீர் அதை நம்புகிறீர் என்று கேட்க, இதோ இவ்வளவு உறுதி இருக்கிறதே என்ன அதை தெரிவிக்கிறாராம். அடக்க அரும் 5 புலன்கள் அடக்கி, கஷ்டப்பட்டு அடக்கணுமா இந்த புலன்கள் எல்லாம். இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா என்று உபனிஷத்தை இந்த இந்திரியங்கள் ஒரு பாடுபடுத்திவிடும். பெரிய ரிஷிகளே தபஸ் செய்கிற போற சமயத்துல தேவலோகத்திலிருந்து அப்சர ஸ்திரீகளை தேவேந்திரன் அனுப்ப அதை பார்த்து சஞ்சலம் அடைந்து தபஸை விட்டனர் என்று பார்க்கிறோமே. அப்ப இந்திரியத்தை ஜெயிப்பதுங்கிறது மிகவும் கஷ்டம். ஒரு அர்ஜுனன் ஊர்வசியை பார்த்து தாயேன்னு அழைத்தான், தேவலோகத்துக்கு போன சமயத்துல ஊர்வசி அவள் மேல ஆசைப்பட்டாள், நீ எனக்கு தாய் ஸ்தானம், ஏன்னா இந்திரனுக்கு பையன்தானே இவன், அப்போ இந்திரனுக்கு பத்னியா இருப்பவள் எனக்கு தாயை போலே என்று கைகூப்பி விட்டான். ஆனா அவன் கண்ணனை பார்த்து இந்த ஹிருதயத்தை அடக்க முடியலையே, வாயோரிவ சுதுஷ்கரம், மனசை அடக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேனேன்னு அர்ஜுனன் கேட்டான்னா, அப்ப இந்திரியங்களை அடப்பதுங்கிறது அடக்குவதுங்கிறது மிகவும் துர்லபமா. அதைத்தான் அடக்க அரும் புலன்கள் 5 அடக்கி, மிகவும் கஷ்டப்பட்டு அடக்க வேண்டிய 5 புலன்களை தேவரீர் அடக்க வேண்டும். தேவரீர் தான் அடக்கி தரணும். ரிஷிகேஷன் என்றுதானே எம்பெருமானுக்கு திருநாமம். ரிஷிகங்கள் இந்திரியங்கள், இந்திரியங்களை எம்பெருமான் அடக்கி கொடுக்க வேண்டும். ஏற்கனவே புலன்கள் 5 வெண்ணிலேன் பொறியிலேன்னு 90வது பாட்டுல என்னால இந்த புலன்களை எதுவும் வெல்ல முடியவில்லை, ஏன்னா அதற்கு காரணம் விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறேன் என்று தெரிவித்தார். அங்க கஷ்டப்பட்டதை தெரிவித்தார், இங்க அடக்கி இருக்கிறேன்னு இப்ப தெரிவிக்கிறார். புலன்கள் 5 அடக்கி, நானே அடக்கல, பெருமான் அடக்கினார். அது இங்க நேர வியக்தமா சொல்லலைன்னா கூட உம்மை தவிர வேறு கதி இல்லை, கதி இல்லை, தேவரீர் தான் செய்தீர்னு தான் இதற்கு முன் பாசுரங்கள் எல்லாம் இருக்கு. அதைத்தான் இந்திரிய நியமனம் ஈஸ்வரனாலே என்னுமிடம் அர்த்தாத்து சித்தம், இது தன்னடைய கிடைக்கும். ஏன்னா புலன்கள் 5 வென்றிலேன் பொறியிலேன் புனித நின் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் எம் ஈசனே, உன்னுடைய திருவடிகள், அந்த திருவடியில இருக்கக்கூடிய இனிமையை தவிர, அதை அனுபவிக்கக்கூடிய விருப்பத்தை தவிர என்னிடத்துல ஏதும் இல்லைன்னு சொன்னவர், அத்தாலேதான் எனக்கு எல்லாம் வந்திருக்கிறதுன்னு தான் இந்த பாசுரத்துல கூறுகிறாரே தவிர தாமே அடக்கி விட்டேன் என்று சொல்லவில்லை. அப்ப அடக்க அரும் புலன்கள் 5 அடக்கி, அதையெல்லாம் அடக்கி கொடுத்தீர். ஆசையாமவை தொடக்கருத்து, இந்திரியங்களை அடக்கினா கூட மனசு அப்படி சஞ்சலப்படுமே, அன்னைக்கு அதை அனுபவித்தோம் இன்னைக்கு இதை அனுபவித்தோம்னு அந்த ஆசை, அதுல இருக்கக்கூடிய அந்த விருப்பம்,
அதுதான் ருச்சின்னு தெரிவிப்பார்கள், வாசனைன்னு தெரிவிப்பார்கள். அந்த ருச்சி வாசனையை கூட இப்ப எம்பெருமான் போக்கடிக்கிறானாம். அந்த வடிவில் பாவனத்துவத்தாலே, பெருமானுடைய அந்த வடிவத்தினுடைய தூய்மையினாலே, முதல்ல வடிவத்துல பெருமானுடைய உருவத்துல ஈடுபட்டு விடுகிறோம். அப்படி ஈடுபட அந்த அழகே நமக்கு ஒரு தூய்மையை கொடுத்து விடும். அதனால ருச்சி வாசனை, மற்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ருச்சி வாசனையும் தன்னடையே போய்விடும். தவிர்த்து விஷயாந்தர ருச்சிக்கு அடி பாப்பமேயிரே. விஷயாந்தர ருச்சிக்கு எது காரணம்? நம்ம இடத்துல நிறைய பாப்பம் இருந்தால்தான் மற்ற விஷயங்கள்ல புத்தி போகும். பெருமான அனுபவிக்க பாப்பங்கள் எல்லாம் தன்னடையே போய்விடும். பாப்பந்தம் போயிடுத்துன்னா அப்ப ருச்சி வாசனை மற்ற விஷயங்கள்ல ஏற்படாது. அதைத்தான் ஆசையாமவை தொடக்கருத்து, அதுல தொடர்பே இல்லாதபடி மொத்தத்தையும் அறுத்து கொடுத்தாய். நீ விடக்கருதி இப்ப இவ்வளவு தூரம் செய்துட்டாய். விஷயாந்தர பிராவண்யத்தை வெட்டி அதுல தொழியும் ருச்சி விசுவாசம் இல்லாமல் படி செய்து இந்திரியங்களை அடக்கி உன் திருவடிகளுக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி விட்டாய். உன் திருவடிகளிலே கைங்கரியத்தை அர்த்தித்து நின்ற என்னை நீ விடக்கருதி பாதி தூரம் முக்கால் தூரம் வந்த பிற்பாடு இனிமே உனக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு என்னை விட கருதினால், என்னை கைவிட நினைத்தால், இந்திரிய ஜெயமே தொடங்கி இவ்வளவும் புகழ நிறுத்தின நீ உபேட்சிப்பாயாக நினைத்து. பெருமாள் அப்படி செய்ய மாட்டார், இருந்தாலும் ஒரு கலக்கத்துல தெரிவிக்கிறார். அப்படி நீ விட கருதி மெய் செய்யாது உண்மையாக என்னிடத்துல நடந்து கொள்ளாமல் போனால், கண்ணன் மாதிரி அப்படி பொய் சொல்லுபவன் ஏழா பொய்கள் உரைப்பான்னு சொன்ன மாதிரி தேவரீரும் அதெல்லாம் இவ்வளவு தூரம் செஞ்சேன், இனிமே செய்ய முடியாது, உன் இஷ்டத்தை பார்த்துக்கும் அப்படின்னு கைவிட்டு விட்டால் மெய் செய்யாது. உண்மையாக ஆரம்பித்த காரியத்தை முடிய நடத்தாதே. ஆரம்பித்த காரியத்தை முழுக்க நடக்கலன்னா அப்ப அது பொய்யாக போய்விடும், அது துராச்சாரம் என்று கண்ணனே தெரிவிக்கிறான். அந்யதா சங்கல்பிய அந்யதா ஆச்சரதி மித்யாச்சாரஸ் உச்சியதே. இது கண்ணன் கீதையில சொன்னதுக்கு கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் தெரிவிக்கிறார். அந்யதா சங்கல்பிய, ஏதோ ஒன்றை நினைத்து வேறு ஏதோ ஒன்றை ஒருத்தன் செய்கிறான்னா அது பொய் ஆச்சாரம், பொய்யொழுக்கம் என்று அதற்கு பெயர்ன்றார். இப்ப பெருமான் அதே மாதிரி இவ்வளவு தூரம் முக்கால்வாசி என்னை வரவழைத்து விட்டு இனிமே நான் செய்ய முடியாது, உன் இஷ்டத்தை பார்த்துக்கோன்னு விட்டால் பெருமானே பொய்யொழுக்கமுடையவனாக ஆகிவிடுவனா. அதனால அப்படி தேவரீர் செய்யக்கூடாது, விடக்கருதி மெய் செய்யாது. அப்படி செய்யாமல் கடல் கிடந்த நின்னலாலோர் மிக்கோர் ஆசை ஆக்கிலும், மிக்கோர் ஆசை விடக்கருதி என்னை விடணும்னு முடிவு செய்து திரும்பி விஷயாந்தரத்திலேயே எனக்கு ருச்சியை விளைவித்து விடுகிறேன்னு நீ முடிவு செய்து விட்டாயானால் கடல் கிடந்த நின்னலாலோர் கண்ணிலே. அப்படி நீ ஒருவேளை நினைத்தால் கூட இதுதான் உறுதி. ஆழ்வார்கிட்ட என்ன கேட்டார் பெருமான், உனக்கு என்ன உறுதி இருக்கு? என்னத்தான் பற்றி இருக்கிறேன் வாஸ்தவம், எவ்வளவு தூரம் அதை நம்புகிறீர்னா ஆழ்வார் சொல்றார், இப்ப நான் உன்னை பத்தி இருக்கேன், இவ்வளவு தூரம் செஞ்சதும் நீ நம்புகிறேன், ஒருவேளை இனிமேல் நான் செய்ய போறதில்லை, உன்னை கைவிட்டுட்டேன்னு நினைத்து என்னை விஷயாந்தரத்தை ஈடுபடுத்தினாலும் உன்னை விட்டு நான் வேற எங்கும் செல்ல மாட்டேன். கடல் கிடந்த நின்னலாலோர் கண்ணிலேன், நான் அபேட்சியாதிருக்க என்னுடைய ஹிதார்த்தமாக திரிபாதிபூதியில் இருப்பை விட்டு விசதிருஷமான சம்சாரத்திலே திருப்பார்கடல்லே கண் வளர்ந்தருளினவனே. கடல் கிடந்த நின்னலாலோர், கடல்ல வந்து சயனிக்கணும்னு யார் கேட்டா? பிரம்மா பிரார்த்தித்தாரா? ருத்ரன் பிரார்த்தித்தாரா? 33 கோடி தேவர்கள் யாரும் கேட்கவே இல்லையே. ஆனா யாரானும் கூப்பிடுவாளான்னு கூப்பிடு கேட்கும் இடம் என்ன திருப்பார்கடலுக்கு பெயர். அப்ப யாரானும் கஷ்டப்படுபவர்கள் நம்ம வந்து பிரார்த்திப்பதற்கு நாம் அவர்கள் வந்து அணுகக்கூடிய ஒரு இடத்துல படுத்தால் தானே முடியும். அதற்காகத்தான் கடல்ல வந்து சயனித்தாய். அப்படி நீ படுத்திருப்பது எதற்கு? உன்னுடைய கருணையினாலத்தானே நீ படுத்து கிடக்கிறாய், இவர்களை ரட்சிக்க வேண்டும்ங்கிற விருப்பத்தினாலதானே கிடக்கிறாய். அப்ப யாரும் கேட்காமல் நீ வந்து சயனித்தாயா? இந்த குணத்தை நான் நன்னா உறுதியாக நம்புகிறேன். எனக்கும் நீ அப்படி செய்ய மாட்டாய், கைவிட மாட்டாய், நீ என்னையும் ரட்சிப்பாய். நின் அலாலோர் கண்ணிலேன், உன்னை தவிர எனக்கு வேறு ரட்சகர் இல்லை. ஏன் அப்படி? எம் அண்ணலே, எனக்கு தேவரீர் தான் சுவாமி, உமக்கு நான் தான் சொத்து. அப்ப சொத்தா இருக்கக்கூடிய என்னை நீர் விட முடியாது, சுவாமியா இருக்கிற உம்மை விட்டு எனக்கு வேறு இடம் இல்லை. என்னுடைய ஹிதத்தை பிரவர்த்திப்பிக்கடி எனக்கு நிருபாதிக்க சுவாமியாகையாலே என்கிறார். நிருபாதிகம், எந்த காரணத்தையும் இல்லாமல் இயற்கையில் தேவரீர் எனக்கு சுவாமி, உமக்கு நான் சொத்து. அப்ப சொத்தா இருக்கக்கூடிய என்னை எப்படி நீர் கைவிட முடியாது என்று தெரிவித்தார். இனி மேல 96வது பாசுரம். இப்ப பெருமான் பல விஷயங்களை ஆழ்வார்கிட்ட இருந்து கேட்டுட்டாராம். என்ன சொன்னார் ஆழ்வார்? அஞ்சல் என்ன வேண்டுமே, அஞ்சேல்னு சொன்னா போறோம்னு, இரக்கத்தை காட்டினால் போகணும்னார். இப்படி பலபடியாக அபேட்சியா நின்றீர். இறங்கணும்னு சொன்னீர், அப்புறம் மாசுச்சகான்னு சொல்லணும்னு சொல்றீர், அஞ்ச வேண்டாம்னு சொல்லணும்னு சொல்றீர். இப்படி எல்லாம் தெரிவித்தீரே, உம்முடைய பிராபியத்தை நிர்ணயித்து சொல்லீர். உமக்கு என்ன பண்ணணும், பிராபியம் என்னதுங்கிறத நிர்ணயித்து சொல்லும். இதே போலத்தான் அர்ஜுனன் கேட்டான்,
ததேகம் வத நிச்சித்ய என்று கண்ணன் கர்மயோகத்தை சொன்னார், ஞான யோகத்தை சொன்னார், மறுபடியும் கர்மயோகத்தை சொன்னார். குழம்பிட்டான் அர்ஜுனன். என்ன நீ கர்மயோகத்திலிருந்து ஞான யோகம், ஞான யோகத்திலிருந்து ஆத்ம சாட்சா்காரம்னு முதல்ல சொல்லி 3வது அத்தியாயம் வந்த உடனே கர்மயோகமே போறோம், அதுதான் தலை சிறந்தது, அதுவே ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும்னு சொன்னால் அப்ப கர்மயோகத்தை பண்ணணுமா ஞான யோகத்தை பண்ணணுமா என்ன பண்ணணும்னே தெரியலையே. ததேகம் வத, ஏதாவது ஒன்றை சொல், நிச்சயப்படுத்தி சொல் என்று கேட்டானா. இப்ப அத மாதிரி ஆழ்வார் நீர் அஞ்சேல்னு சொல்லணும், இறங்கு, என்னிடத்துல இரக்கத்தை காட்ட வேண்டும், உம்மை விட்டா வேறு கதி இல்லை என்ன இப்படி என்னென்னமோ சொல்றீர், எனக்கு தெளிவா இல்லை, தெளிவா நிர்ணயித்து பிராபியம் என்னங்கிறது தெளிவா சொல்லும் என்று கேட்க 96வது பாசுரத்துல இப்ப ஆழ்வார் பிராபிய நிஷ்கர்ஷம் பண்ணுகிறார். எம்மா வீட்டில் எம்மா வீடு என்ன திருவாய்மொழியில அதுதான் பிராபிய நிஷ்கர்ஷம்னு தெரிவிப்பார்கள். எம்மா வீட்டு திரமம் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலைசேர் தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே. பெருமான் இடத்துல முதல் பாசுரத்திலிருந்து பரமபதம் வேண்டும்னு கேட்டாரா. இப்ப ஆழ்வார் ரொம்ப துடித்து போறார், வேற வழி இல்லை, கொடுத்துடுவோம், அடிக்கடி கேட்கிறார். சரி ஏதோ ரொம்ப ஆசைப்படுகிறார், கொடுப்போம்னு பெருமான் கொடுக்க வந்தாராம். வேண்டான்னு விட்டார் ஆழ்வார். இவ்வளவு நேரம் கொடுன்னு பிரார்த்திச்சுட்டு இருந்தாரு, இப்ப கொடுக்குறேன்னு வந்த உடனே வேண்டாங்கிறாரு. என்னதான் வேணும்னா, நான் விரும்பினேன்னு எனக்கு கொடுக்கறதா இருந்தா இந்த பரமபதமே வேண்டாம், அது எப்பேற்பட்ட பெரிய வீடு உம்முடைய பெரிய வீடாக இருந்தாலும் எம்மா வீட்டு திரமம் செப்பம் நின் செம்மா பாத பற்பு தலை சேர் தொல்லை. சரி இது வேண்டாம், உனக்கு என்ன வேணும், உம்முடைய திருவடியை என் தலைமையில சேர்த்து திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமை நான் என்பதை இப்பொழுது நிர்ணயித்து விடும். இதற்கு மேல ஒன்னு இஷ்டம், நீ இப்ப கொடுத்தாலும் சரி, பின்னாடி எப்ப கொடுக்கணும்னு நினைத்தாலும் சரி, உன் விருப்பப்படிதான் நமக்கு பரமபதம் வேண்டுமே தவிர நான் நிர்பந்தித்து பெற்றேன் இந்த வார்த்தை, இந்த ஒரு தன்மை ஜீவாத்மாவுக்கு கூடவே கூடாதே என்ன தெரிவித்தாரா. அதே மாதிரிதான் இப்ப ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய பிராபியத்தை தெரிவிக்கிறார். வரம்பிலாத மாயமாய வையமேழும் மெய்மையே வரம்பிலோழி வேத்திலும் வரம்பிலாத கீர்த்தியாய் வரம்பிலாத பல்பிறப்பு அறுத்து வந்து நின்கழல் பொருந்துமாதிருந்தனி வரம் செய் புண்டரீகனே. புண்டரீகனே 2 விதமான அர்த்தம். புண்டரீகனேன்னா தாமரை போன்ற பல அவயவங்களை கொண்டிருக்கிறார். கண்கள் தாமரையா இருக்கு, திரு உதடுகள் தாமரையா இருக்கு, 2 திருக்கைகள் தாமரையா இருக்கு, திருவடிகள் தாமரையா இருக்கு, தாமரை காடா. எம்பெருமானுடைய அந்த திருமேனி முழுக்க பச்சை பசேல்னு இருக்கு, அங்கங்க எம்பெருமானுடைய அவயவங்கள் தாமரைய போல இருக்கு. அப்படியே தயரதன் பெத்த மரதக மணித்தடத்தினையே என்ன ஒரு தாமரை குளமே அப்படி எழுந்து வந்ததோ என்கிறார் போல பெருமானுடைய திருவுருவம் இருக்கா. அதத்தான் புண்டரீகனே. புண்டரீகம்ங்கிறது தாமரை, தாமரை காடாக பெருமான் சேவை சாதிக்கிறார்னு ஒரு அர்த்தம். இல்ல புண்டரீகாட்சனே என்பது சுருக்கமாக புண்டரீகனே தாமரை கண்கள் கொண்டிருப்பவனே என்ன வெறும் கண்களை மட்டும் விசேஷமா தெரிவிப்பதாகவும் கொள்ளலாம். பெருமான் என்னென்னலாம் செய்கிறாராம். வரம்பிலாத மாயமாய வையமேழும் மெய்மையே வரம்பிலூழி ஏத்திலும் வரம்பிலாத கீர்த்தியாய். வரம்பு ஒரு கட்டுப்பாடு, எல்லை. பெருமானுடைய குணங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டா? அவருக்கு குணங்கள் இவ்வளவுதான். சங்கியாத்தும் நைவ சக்கியந்தே குணாஹா தோஷாஷ்ட ஷார்ங்கினஹா. வில்லை பிடித்து ஷார்ங்கத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய குணங்களுக்கு இவ்வளவுதான் ஒரு எண்ணிக்கையே கூற முடியாதான். அதே மாதிரி தோஷங்களுக்கும் எண்ணிக்கை கூற முடியாது. ஏன், ஒரு தோஷம் கூட இல்லை எம்பெருமானிடத்துல, அதனால விரல் விடவும் முடியாது. சரி இத்தனை இருக்குன்னு எண்ணி முடிக்கலாமான்னா முடிக்கவே முடியாது. அப்ப சங்கியாத்தும் நைவ சக்கியந்தே குணாஹா தோஷாஷ்ட ஷார்ங்கினஹா. குணத்தையும் எண்ண முடியாது, தோஷத்தையும் எண்ண முடியாது. சரி யாரால எண்ண முடியாது? யாரோ ஒரு சில பேர் நம்மால அறிவுல குறைந்தவர்களால எண்ண முடியாது. நம்ம விட உயர்ந்தவர்களான தேவர்களால எண்ணி முடிக்க முடியுமான்னா அவர்களாலையும் முடியாதான். அதைத்தான் வரம்பிலாத மாய மாய. ஆச்சரியமா 2 மாய மாயன்னு பிரயோகிக்கிறாரா. 2த்துக்கும் அர்த்தம் தெரிவிக்கிறார். வரம்பிலாத மாய என்றால் முதல்ல எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம், ஞானம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ், வீரியம், அந்த குணங்களோடு எம்பெருமான் இருக்கிறாரா. அது அளவிறந்த ஸ்வரூபத்தையும் அளவிறந்த மகதாதி பரிணாமங்களையும் உடைத்தான பிரகிருதி தத்துவத்தை சுவாதீனமாக உடையவனே. முதல்ல வரம்பிலாத மாய அப்படின்னு பொறிச்சுக்கணும். அடுத்து மாய, வரம்பிலாத மாய மாயன்னாலும் அதை பிரித்து கொண்டு வரம்பிலாத மாய அப்படின்னா மாயாங்கிறது ஒரு சொல், பல அர்த்தங்கள் உண்டு. இங்க ஆச்சரியமான பிரகிருதி, பிரகிருத்தியிலிருந்து தான் இந்த உலகம் உண்டாகிறது. அச்சேதன தத்துவம் மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதிக்கு ஒரு அளவு கிடையாதான். மூல பிரகிருத்தியே அளவு பட்டிருக்கும் கிடையாது, அதுவே பறந்து விரிந்திருக்கும். சூழ்ந்து அகன்னு ஆன்னு உயர்ந்த முடிவில் பெரும் பாழ் என்ன திருவாய்மொழியில தெரிவித்தாரே. அப்ப முடிவே இல்லாத பெரிய தத்துவமா இருக்கக்கூடிய பிரகிருதி, ஆனால் அது எம்பெருமானுக்கு சொத்து. அப்ப வரம்பிலாத மாயன்னா
இதை சொத்தாக உடையவனே. அனந்தஸ்ய ந தஸ்ய அந்தஹா என்று அந்த அந்த பிரகிருதிக்கு அந்தமே கிடையாது, ஒரு தொடக்கமே கிடையாது, முடிவும் கிடையாது என்று இது பிரமாணம் தெரிவிக்கிறது. அப்ப பந்தகமான பிரகிருதி நீ இட்ட வழக்கு, பெருமானுடைய சொத்து தான் இந்த பிரகிருத்தின்னா அதுதான் நமக்கு படுத்துறதே, சம்சாரத்துல நம்ம கட்டுப்படுத்துறதே இந்த பிரகிருதி தானே. இது பெருமானுக்கே சொத்தாக இருக்குன்னா அப்ப அவர் ஒரு க்ஷணம் நினைத்து இது விடட்டும், இந்த ஜீவாத்மா இதுல இருந்து விடுபட்டு முக்தி அடையட்டும்னு சொன்னால் அடுத்த க்ஷணம் நடைபெற்று விடுமே. அப்படி இப்பேற்பட்ட பிரகிருத்தியே உனக்கு சொத்தாக கொண்டிருக்கிறாய். அடுத்து மாய, ஆச்சரியமான ஞான சக்தியாதி கல்யாண குணங்களை உடையவனே. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ்ன்னு 6 விதமான திவ்யமான கல்யாண குணங்களை கொண்டிருப்பவன். மாயம், மாயம்னா ஆச்சரியம். பெருமானுடைய ஞானம் அதற்கு சமமா இன்னொருத்தர் இருக்காரா? அவருடைய சக்திக்கு சமமா இன்னொருத்தருடைய சக்தியை சொல்ல முடியுமா? எந்த விதத்துல அதை வர்ணிக்கலாம்? ஏதும் முடியாது. அப்படி உயர்ந்த அந்த எம்பெருமானுடைய குணங்கள் அப்படி அமைந்திருக்கிறது. வையமேழும் மெய்மையே வரம்பிலூழி ஏத்திலும். சரி, நாம தான் எம்பெருமானை ஏத்த முடியாது. உலகத்துல பலரும் இருக்கிறோமா, எல்லோரையும் சேர்த்து வைத்து எல்லோரும் ஏத்தினாலும், தேவர்கள் மனுஷர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏத்தினாலும் ஏத்தி முடிக்க முடியுமானா அதைத்தான் தெரிவிக்கிறார். வையமேழும் மெய்மையே, சப்த லோகங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்தாலும், ஸ்தோதாக்களாக இவர்கள் எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்றா. பெருமான் ஸ்தோத்திரத்துல வாங்கி கொள்ளுபவர். வரம்பில் ஊழி ஏத்திலும், வரம்பில் ஊழினா எல்லையில்லாத காலம், இத்தனை லோகங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஒன்று சேர்ந்து எல்லையில்லாத காலத்திற்கு நின்று எம்பெருமான துதித்தாலும் துதித்து முடிக்க முடியுமான்னு கேட்டா முடிக்க முடியாதான். உணர்ந்து ஸ்வரூப அனுரூபமாக அனன்யபரராய் கொண்டு அசங்கியாத்தமான கல்பங்கள் எல்லாம் ஏத்தினாலும் கர்வத்தோடு ஏத்தல. எல்லோருமே ரொம்ப அனன்ய பிரயோஜனராக அனன்யபரராய் பெருமானுக்குத்தான் நம்ம அடிமைன்னு நல்ல தெளிவான ஞானத்தோடு இவர்கள் எல்லாம் எம்பெருமான ஸ்துதிக்கிறார்களாம். அப்ப இத்தனை தேவர்களும் தாங்கள் யாருன்னு புரிந்து கொண்டு பெருமான் எப்படிப்பட்டவர்னு புரிந்து கொண்டு ஸ்துதிக்க தொடங்கினாலும், எல்லையில்லாத காலத்துக்கு ஸ்துதித்தாலும் பெருமானுடைய அந்த கீர்த்தி ஸ்துதித்து முடிக்க முடியுமான்னு கேட்டா முடிக்க முடியாது. அதைத்தான் வரம்பில்லாத கீர்த்தியாயின்னு தெரிவிக்கிறார். இதற்கு ஆச்சரியமா பாரதத்துல ஒரு மகாபாரதத்துல பிரமாணத்தை தெரிவிக்கிறார். வருஷாயுதைர் யஸ்ய குணான சக்யா பக்தும் சமேதைரபி சர்வலோகைஹி. சர்வலோகத்துல இருப்பவர்கள் சமேதம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்கள் ஏத்தினாலும் பெருமானுடைய பெருமைங்கிறது ஏத்தி முடிக்க முடியாது என்று தெரிவிக்கிறார். சதுர்முகாயுர் யதிகோட்டி வக்த்ரோ, பிரம்மாவே பல பல பிரம்மாக்கள் சேர்ந்து துதித்தாலும் அப்படியும் பெருமானுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. சரி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் என்ன பண்ணணும்? இப்ப பிராபியத்தை தெரிவிக்கணுமே. தேவரீர் இப்படி பிரகிருத்தியை உமக்கு சொத்தாக கொண்டிருக்கிறீர், உம்முடைய குணங்களோ எண்ணில்லாத குணங்கள், உம்முடைய பெருமைகளும் எண்ணில்லாதவை, எத்தனை பேர் ஸ்துதித்தாலும் ஸ்துதிக்க முடிக்க முடியாது. எல்லாம் எனக்கு இருக்கிற பெருமை வாஸ்தவம், உமக்கு என்ன பண்ணணும் அதை தெரிவிக்கிறார். வரம்பில்லாத பல்பிற பருத்து, மாறி மாறி எனக்கு பல பிறவிகள், உமக்கும் எமக்கும் ஒரு போட்டி. உமக்கு எப்படி வரம்பில்லாத கீர்த்தியோ எனக்கு வரம்பில்லாத பிறவி. எனக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கா, இவ்வளவுதான் நான் பிறவி எடுப்பேன், இதற்கு மேல பிறவி இல்லை, எண்ணிக்கையே கிடையாது. அனாதி காலமா பிறந்து 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 பிறப்பு மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு பிறந்து கொண்டிருக்கிறேன். அதுலயும் வரம்பில்லாத பல் பிறப்புன்னா இன்ன ஜாதியில தான் பிறப்பேன், இந்த வர்ணத்துல இவ்வளவு தூரம் பிறப்பேன், அப்படிலாம் எண்ணிக்கையே கிடையாதான். ஒவ்வொரு வர்ணத்திலையும் ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒவ்வொரு ஜீவராசி, என்னென்ன 33 கோடி ஜீவராசிகள் இருக்கோ எல்லா ஜீவராசியிலையும் ஒரு தடவை பிறவி எடுத்துட்டேன். என்னென்ன யோனியுமாய் பிறந்தாயின்னு எம்பெருமான் உலகத்துல என்னென்ன விதமான ஜீவராசிகளுடைய வகுப்பு இருக்கோ ஒவ்வொன்றுத்திலையும் அவரும் பிறக்கிறாராம். பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா, ஏன்னா அர்ஜுனன் இடத்துல சொல்லும் பொழுது, அர்ஜுனா நீயும் பல தடவை பிறந்துட்ட, நானும் பல தடவை பிறந்துட்டேங்கிறார். ஏன் கண்ணன் பிறந்தார்? அவர் அகர்மவசியன், கர்மமே தீண்டாதவர். ஆனாலும் இவன் பல பிறவி எடுக்கிறானே, ஒவ்வொரு பிறவியிலும் நாம் போய் பிறந்து பிறந்து இவனை எப்படியாவது மீட்டு கொண்டு வர வேண்டும்ங்கிறதுக்காக ஒண்ணு மிச்சம் இல்லை. மீனா பிறக்கிறார், பன்னியா பிறக்கிறார், ஆமையா பிறக்கிறார், சிங்கமா பிறக்கிறார், பிராமணனா பிறக்கிறார், சத்திரியனா பிறக்கிறார், வைசியனா பிறக்கிறார், இடையனா பிறக்கிறார், 4வது வர்ணத்துல பிறக்கிறார், இன்னும் என்னென்ன உண்டோ எல்லா விதமான வகுப்பிலும் ஒரு குட்டையான மாமரமாக கூட எம்பெருமான் பிறந்திருக்கிறாராம். இப்படி பல பிறவிகள்ல எம்பெருமான் பிறக்கிறார். நானும் பல பிறவிகளை பிறந்து கொண்டே இருக்கிறேன். இப்படி நாம் பிறந்து பிறந்து அந்த பிறவிங்கிற அந்த சம்சாரத்தை அறுத்து இத்தை அறுக்க வேண்டும். தேவ திரியங் மனுஷ்ய ஸ்தாவரங்கள்னு பல வகுப்பிலையும் பிறந்து கொண்டிருக்கிறேன். அதை அறுத்து வந்து நின்கழல் பொருந்துமா. பிறவிகள் எல்லாம் போச்சு, ஜீவாத்மா எங்கேயோ தனியா இருப்பார், பரமாத்மா எங்கேயோ தனியா இருப்பார், அப்படி செய்யணுமான்னா அது பிராபியம் இல்லை.
கைவல்யார்த்தி தான் எல்லாத்தையும் அறுத்து கொண்டு ஜராமரண மோக்ஷாய, இனி மறுபடியும் பிறக்க வேண்டாம், மறுபடியும் இறக்க வேண்டாம், நான் ஆத்மாவையே அனுபவிக்கிறேன்னு கைவல்யத்தை அடைகிறான். அது மோட்சம் அன்று, அது எனக்கு வேண்டாம். வந்து நின்கழல் பொருந்துமா, இதை விட்டாச்சுன்னா அடுத்தது எங்க போய் பற்றிக்கணும் தெரியுமோ, உன் திருவடியில வந்து சேர வேண்டும். நின்கழல் பொருந்துமா, அதை விட்டு அங்க இங்க நகராமல் அர்ச்சிராதி மார்க்கத்தாலே ஒரு தேச விசேஷத்திலே வந்து சூரிபோக்கியமான உன் திருவடிகளிலே சேர வேண்டும். சாயாவா சத்தம் அணுகச்சேத், பொருந்தி இருக்கிறதுன்னா நிழல் எப்படி நிஜத்தை விட்டு நீங்காமல் பொருந்தி இருக்குமோ, ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி என்ன எம்பாரை ராமானுஜருடைய நிழல்னு தெரிவிக்கிறோமே. ராமானுஜர் என்ன நினைக்கிறாரோ, அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படியே தொண்டு செய்பவர் எம்பார் கோவிந்தர். அத மாதிரி பெருமானுக்கு நிழலை போலே சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு பெரியாழ்வார் தெரிவித்தாரே. அதை போலே தொடர்ந்து அடிமை செய்ய வேண்டுமாம். நோபஜனம் ஸ்மரன் இதம் ஷரீரம் என்று இந்த உலகத்தை பத்தின சிந்தனையே இல்லாமல், நான் எத்தனையோ பிறவி எடுத்து கஷ்டப்பட்டேனேங்கிற வருத்தம் இல்லாமல், எந்த வருத்தமும் இல்லாமல் பெருமானிடத்துல சேர வேண்டும். பெருமானிடத்துல சேர்ந்து விட்டால் அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்னா, முன்னாடி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறதே தெரியாதான். நான் முன்னாடி இவ்வளவு பிறவி பிறந்தேன், சம்சாரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒரு நாள் வந்து சேர்ந்தேன், இப்படி பெருமான அனுபவமே இருக்காதான். அந்த அனுபவம் கிட்டிடுத்துன்னா நானும் ஒரு நித்திய சூரிதான், ரொம்ப காலமா என்ன நேற்றுக்குன்னே தெரியாத நாளா நான் பெருமான அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஆனந்தம் அவ்வளவு உயர்ந்த ஆனந்தமா இருக்குமா. அந்த ஆனந்தத்தை நீ எனக்கு கொடுக்க வேண்டும். வந்து நின்கழல் பொருந்துமா திருந்த, அப்படி தேவரீருக்கு திருவடிகளுக்கு புறம்பானவற்றை ஸ்மரியாதே, கைங்கரிய சுகமே சுகமாம்படி நீ வரம் செய். இதுதான் எனக்கு பிராபியம். உம்மை விட்டு அகலாமல் உம்மோடு சேர்ந்து ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி கைங்கரியம் செய்ய வேண்டும். சரி, நானே செய்ய முடியுமா? நீ வரம் செய். அதற்கு தேவரீர் அருள் புரிய வேண்டும். ஆழ்பார் தொழில் தருகிற நீ பிரசாதத்தை பண்ணியருள வேணும். புண்டரீகனே, தாமரை போன்ற அந்த திருவடிகளை கொண்டிருப்பவன், தாமரை போன்ற பல அவயவங்களை கொண்டிருப்பவன், தாமரை போன்ற திருக்கண்கள் கொண்டிருப்பவன், கட்டாட்சம் ஒன்றே போருமே. உன்னுடைய கட்டாட்சம் விழுந்ததுன்னா அதத்தான் அங்கன்மா ஞாலத்தரசர் செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் விழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்துன்னு ஆண்டாள் பிரார்த்தித்தாளே. அதே தான் இங்கேயும் ஆழ்வாரும், புண்டரீகனே உங்கள் கண்ணால கட்டாட்சித்தால் என்னுடைய கஷ்டம் துக்கம் எல்லாம் போகும், இதுதான் பிராபியம்னு தெரிவித்தார். இப்போ ஆழ்வார் சொன்னதை எம்பெருமானும் கேட்டுட்டார். மேல தெரிவிக்கிறார், வரம் செய் புண்டரீகனே என்னா நின்றீர், நம்முடைய விசேஷ கட்டாட்சத்துக்கு உம்முடைய பக்கலிலே ஒரு முதல் வேண்டாவோ. பெருமான் எப்படியாவது இவர் ஆழ்வாருடைய வார்த்தையிலிருந்து எனக்கும் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாரான்னு எதிர்பார்க்கிறார். ஜீவாத்மா நம்மிடத்துலயும் அதையேத்தான் பார்ப்பார். நான் எதுவும் என்னிடத்துல சாதனம் இல்லைன்னு ஒவ்வொரு தடவையும் தெளிவா சொல்லணும். ஆனா நாம என்ன பண்ணுவோம், இல்லையே நான் தினப்படி கோவிலுக்கு வந்தேனே, உன்னப்படி நான் நிறைய பாசுரம் எல்லாம் சொன்னேனே, அதை செய்தேனேன்னா அப்படியா, அப்ப அதை முடிச்சுட்டு அது வழியாவே வான்னு கைவிட்டுடுவேன். என்னிடத்துல ஏதும் இல்லைங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லணும். அதை எத்தனை பாசுரத்துல ஆழ்வார் இடத்துல கேட்டு, ஆழ்வார் என்ன ஆனாலும் திடமா உன்னை விட்டு என்னிடத்துல வேற எந்த சாதனமும் இல்லைங்கிறத தெளிவாக தெரிவிக்கிறார். சரி, வரம் செய்ய வேண்டும்னா உம்ம கையில என்ன இருக்கு? உலகத்துல சாதனம் இருந்தால்தான் பலன் கிடைக்கும். நீர் சாதனமே இல்லாமல் என்ன எதை எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? திருமார்பிலே பிராட்டி எழுந்தருள் இருக்க, திருக்கையிலே திவ்யாயுதங்களை பற்றி இருக்க ஒரு முதல் வேணுமோ? திருவரங்கத்தில் எழுந்திருக்கிற எம்பெருமான் பாது பிரணத ரக்ஷாயாம் விளம்ப மசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயகா. எப்பொழுதும் சங்க சக்கர கதைகளை பற்றி கொண்டிருக்கிறானே திருவரங்க தெம்பெருமான். எதற்குன்னா அதுவா, பாது பிரணத ரக்ஷாயாம், திருவடிகளை வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அடியார்கள் அவர்களை ரட்சிப்பதற்கு விளம்ப மசகன்னிவ, ஒரு நொடி பொறுத்திடும். இதோ இப்பதான் உள்ள ஆயுதச்சாலையில இருக்க ஆயுதங்கள்லாம் அதெல்லாம் சீவி நெய் பூசி எல்லாம் பண்ணி அதை என்ன இது பண்ணி கொண்டு வந்து உமக்கு உதவி புரியணும்னு சொன்னால் அதுக்குள்ள அந்த அடியவன் போயிடுவான், பிராணனே போயிடும். அதனால அடியவனுக்கு இருக்கக்கூடிய விரோதிகளை முடிக்கணும்னா சடக்கென ஆயுதங்களை பிரயோகிக்கணும். அதனால சதா பஞ்சாயுதையும் பிப்ரத், தானே வேற பிடித்து கொண்டிருக்கிறார். ஒரு சேவகனை வைத்து நீ கொஞ்சம் தானே பிடிச்சிட்டு இருப்பான்னு கொடுக்குறாரான்னா கொடுக்கலையே. அப்ப தனக்கே அடையாளமாக கொண்டிருக்கிறார். மேல திருமார்பில பிராட்டி வர சேர்ந்திருக்கிறார். பிராட்டியும் அருகே இருக்க, ஆயுதங்களையும் கையில பற்றி கொண்டிருக்கிற, எதற்கு தாமதம்? நான் என்ன செய்யணும்? தேவரீர் தான் அப்ப இருக்கிற, தேவரீர் தான் செய்யணும் என்பதை இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறாராம். வெய்ய வாழி சங்கு தண்டு வில்லு வாளும் ஏந்து சீர் கைய செய்ய போதில் மாது சேரு மார்ப நாதனே ஐயிலாய ஆக்கை நோய் அறுத்து வந்து நின்னடைந்து உய்வதோர் உபாயம் நீ எனக்கு நல்க வேண்டுமே. இப்ப தெளிவா சொல்லிட்டார். உபாயம் வேணும்னு தானே கேட்கிறீர், நீரே கொடும்.
நீரே உபாயத்தை கொடுத்து நான் செஞ்சேன்னு என் தலையில எழுதி அந்த உபாயத்துக்கு நீரே உபேயத்தை கொடுத்துடும். நமக்கு என்ன உபாயம் இருந்தால்தான் உபேயம் கொடுக்கணும்னு ஒரு வரம்பு வச்சுட்டு இருக்கீர்னா உபாயத்தை நீரே கொடும். இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு நான் தான் இந்த உபாயத்தை செய்ய சொன்னேன், அவர் செய்தார், அதற்கு இத்த கொடுத்தேன்னு நீரே அந்த உபாயத்தை கொடுத்து விடும் என்று தெரிவிக்கிறார். வெய்ய வாழி சங்கு தண்டு வெள்ளும் வாளும் ஏந்து சீர் கைய. ஏந்து சீர் கைய, கைகள்ல அப்படி ஏந்தி இருப்பது புஷ்பத்தை ஏந்தி இருக்கிறமா போல இருக்கிறதாம். ரொம்ப கடினமா ரொம்ப கைகள்ல மிருதுவான கைகள்ல அந்த ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறார். அப்போ ஒரு புஷ்பத்தை பூ ஏந்துமா போல ஏந்தி இருக்கிறாராம். கரடு முரடா ஆயுதங்களை பிடிக்க முடியாமல் தவித்து கொண்டு பாரத்தை சுமக்க முடியாமல் அப்படி தாங்கி கொண்டு இருக்கிறாரான்னா அப்படி இல்லை. புஷ்பத்தை அழகா ஏந்தி இருக்கிற மாதிரி சங்கம் என்ன சக்கரம் என்ன இரண்டையும் அப்படி ஏந்திருக்கிறார். வெய்ய வாழி, எதிரிகள் அவர்கள் பார்த்தாலே நடுங்கக்கூடிய அளவுக்கு அந்த திருவாழி வெப்பத்தை அப்படி கக்குகிறதாம். எதிரிகள் கண்ணுக்கு பார்த்தா அது ஆயுதமா கண்ணில் படுறது, அதே அடியவர்கள் கண்ணால பார்த்தா ஆபரணமா கண்ணில் படுறது. இது என்ன ஆபரணமா ஆயுதமானா ரெண்டுத்துலயும் தலையை காட்டுமா. எதிரி எண்ணத்தோடு யாரொருத்தன் எதிர்த்து வருகிறானோ அவனுக்கு உள்ளத்தை கலக்குமா போல இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஆயுதங்களாகவே இருக்கும். அதே அன்பர்களா அடியவர்களா வந்தா பூ போல ரொம்ப மிருதுவாக இருந்து கொண்டு அவர்களுடைய எண்ணத்தை இன்னும் மகிழ்ச்சியை கொடுத்து அவர்களுக்கு சந்தோஷத்தை விளைக்கக்கூடிய ஆபரணங்களாகவும் இருக்கின்றன. அதைத்தான் தெரிவிக்கிறார். வெய்ய வாழி சங்கு தண்டு வில்லும் வாளும் ஏந்தினாய். வெய்ய ஆழி திருச்சக்கரம், சங்கு பாஞ்சசன்யம், தண்டு அதுதான் கதை, வில் சார்கம், வாழ் நாந்தகம். இப்ப பஞ்சாயுதங்களையும் எம்பெருமான் ஏந்தி இருக்கிறார். அனவரதம் வாத்சல்யத்தாலே திருக்கையிலே ஏந்தினவனே. வாத்சல்யம் குற்றத்தையே குணமாக கொள்ளுவதுன்னு வாத்சல்யம். அடியார்கள் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை பார்க்காமல் அவனுக்கு குற்றம் செய்வது வேற என்ன வழி இல்லை, பிரகிருதி சம்பந்தத்தினால செய்கிறான். அந்த குற்றத்தையே பார்த்தா எப்பதான் ரட்சிக்கிறது? நாம அதை பார்க்க வேண்டாம், அவனுக்கு ஆபத்து வந்தால் ரட்சிப்பதற்காக சடக்கென கையில எல்லாத்தையும் ஏந்தி இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் திவ்யாயுதங்களை ஏந்தி இருக்கிறவனே. திவ்யாயுதங்களை ஏந்தினபடியே இருக்கிறது. தேவரீருக்கு ஒரு விரோதி உண்டாய். பெருமான் மனசுல நினைச்சுட்டாராம், யார் சொன்னா உமக்கு விரோதியை போக்கணும்னு நான் ஏந்தின்னு இருக்கேன்னு? எனக்கு நிறைய விரோதிகள் இருக்கா, அவளை போக்கிக்கிறதுக்கு தான் ஏந்திக்கிறேன்னா இவருக்கு விரோதியை போக்குறதுக்கு இந்த ஆயுதங்கள் வேண்டுமா? உம்முடைய விரோதி போக்குவதற்கு இல்ல, அடியவனான என்னுடைய விரோதிகளை போக்குவதற்குத்தான் நீர் ஏந்தி இருக்கிறீர். எப்போதும் கைகழலா நேமியான் நம்மேல் வினை கடிவான் மொய்கழலே ஏத்த முழல் என்று பெரிய திருவந்தாதியில தெரிவித்தாரே. அப்ப அடியார்களுடைய விரோதிகளை போக்குவதற்குத்தான் எம்பெருமான் கைகள்ல படுத்திருக்கிறான். செய்ய போதில் மாது சேரு மார்ப. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு ஆழ்வார் எப்படி அனுபவித்தாரோ அது மாதிரி அவருடைய திருமார்பிலே அழகா பிராட்டியானவள் எழுந்தருள் இருக்கிறாள். செய்ய போது சிவந்த தாமரை புஷ்பம், அதற்கு மேலே மாது, மாது சேர் மார்ப. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் ராமானுச நூத்தந்தாதியில தெரிவித்தாரே. அதே போலத்தான் இங்கேயும் வர்ணிக்கிறார். சிவந்த புஷ்பத்தையே இருப்பிடமாக பிறப்பிடமாக கொண்ட மகாலட்சுமி. போரும் அந்த புஷ்பத்துல இருக்கிறத விட பெருமானுடைய திருமார்பு தான் நமக்கு இன்னும் ஏற்றம் பெருந்தது, அதுதான் நமக்கு சிறந்தது. என் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை வந்து உரைமார்பனாக எம்பெருமான் இருக்கிறான். திருமார்புக்கு ஒரு ஆபரணம் போல் விளங்குபவளான பிராட்டி. பெருமானுடைய அந்த திருமார்பில பிராட்டி எழுந்தருள் இருக்கிறாளா, இல்ல அதுவே ஒரு திருவாபரணமா? கோலமா மணியாரம் ஒத்துத்தாம் முடிவில்லதோரெழு நீலமேனி ஐயோ நிலை கொண்டதன் நெஞ்சினையேன்னு திருவார மார்பதன்னோ. பெருமானுடைய அந்த திருவக்ஷஸ்தலத்துல பிராட்டியும் ஒரு திருமார்பில இருக்கக்கூடிய ஒரு ஆபரணமாகத்தான் ஜொலிக்கிறாள். இன்னைக்கும் திருமார்பு நாச்சியார் பதக்கம்னு பெருமானுக்கு சாத்துகிறோமே, அவர் திருமார்பில ஒரு பக்கம் இருந்தாலும் பதக்கத்துல 2-3 பதக்கங்களை பண்ணி சாத்துவதும் உண்டு. இப்ப காஞ்சி தேவ பெருமாளை சேவித்தால் எப்பொழுதும் 3 நாய்ச்சிமார்கள் பதக்கத்தோடு பெருமான் சேவை சாதிப்பார். திருவேங்கடமுடையான் 2 நாய்ச்சியாருடைய பதக்கங்களோடு சேவை சாதிக்கிறான். அப்போ அழகான அந்த திருமார்புக்கு ஒரு ஆபரணத்தை போலே அழகு சேர்ப்பவளாக நீலதோயத மத்தியஸ்தா வித்யுன்லேகே வபாஸ்வரா என்று கருப்பு கால மேகம் நடுவுல ஒரு மின்னல் வெட்டினால் இன்னும் ஆச்சரியமா இருக்கும். பெருமானுடைய திருமார்பு கருப்பு கால மேகம், நடுவுல பிராட்டியானவள் மின்னல் கீற்று போல இருக்கிறாள். அது ஆச்சரியமாக இருக்கிறது என்று தெரிவித்து, அப்ப இப்படி ரெண்டுமே இருக்கே. கைகள்ல திவ்ய ஆயுதங்களை பற்றி கொண்டிருக்கிறது அடியார்களுடைய அல்லல போக்குவதற்கு, பிராட்டி இருப்பது புருஷகாரமாக சேர்த்து விடுவதற்கு. நமக்கு 2 விதமான விரோதிகள் இருக்கும். முதல்ல ஆசிரியன விரோதி. பெருமானை ஆசிரியிக்கணும்னா சட்டென்று ஆசிரியிப்போமா? என் கர்வம், நான் எப்படி பெருமானுக்கு வணக்கத்தோடு இருக்க முடியும்னு நமக்கு அகங்காரம் மகாரம் அதிகமா இருக்கும். ஆசிரியன விரோதி பாப்பங்களை போக்குவதற்கு பிராட்டி இருக்கிறாள். வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமேன்னு ஆழ்வார் பாசுரம். அப்ப பெருமானை பற்றுவதற்கு தடையா இருக்கக்கூடிய பாப்பங்களை எல்லாம் பிராட்டியானவள் போக்கிடுவாள். நமக்கு உபதேசத்தாலே போக்குவாள், அனுகிரகத்தாலே போக்குவாள்,
புருஷகாரமாக இருந்து நம்முடைய பாபங்களை விளக்கி அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதே என்று பெருமானிடத்தில் நம்மை சேர்த்து விடுகிறாள். அதற்கப்புறம் பெருமானை பற்றி விட்டோம். பற்றின பிற்பாடு ஆசிரயன விரோதிக்கு அப்புறம் பிராப்தி விரோதி. பெருமானை அடையக்கூடிய காலத்திலே பாபங்கள் நிறைய தடையாக இருக்குமே, அந்த பாபங்களை போக்கடிப்பதற்கு பெருமான் கைகள்ல திவ்யாயுதங்களை பற்றி இருக்கிறான். அப்ப அனாதி காலமான பாபம், அனாதி காலமான ருச்சி, வாசனை, பிரகிருதி சம்பந்தம், இதையெல்லாம் போக்கடித்து நீ என்னை அடையலாம்னு பெருமான் திவ்யாயுதங்களாலே அந்த விரோதிகளை போக்கடிக்கிறான். அப்ப புருஷார்த்த சித்திக்கு என் தலையிலே ஒரு உபாயம் வேணுமோ? தேவரீர் தான் நாதனாக இருக்கிறீர். பிராட்டியோடு சேர்ந்து நாதன் சர்வசுவாமியானவனே, இத்தால் இவன் புருஷகாரம் ஆகாதே, கையிலே பரிகரம் இன்னிக்கே ஒழிந்தவன்றுதான் ஆருடைமை நோவுபடுகிறது. அப்போ புருஷகாரம் பக்கத்துல இல்லாமல் நான் கஷ்டப்படுகிறேனா, இல்ல கையில ஆயுதங்கள் இல்லாமல் நான் வருத்தப்படணுமா? ரெண்டும் இல்லையே. இப்படி இருக்க புருஷார்த்த சித்திக்கு என் தலையிலேயும் ஒரு உபாயம் வேணும் என்று தேவரீருக்கு நிர்பந்தம் உண்டோ? இத்தனையும் தேவரீர் வைத்துக் கொண்டு ஆனாலும் உபாயம் வேணும்னு கேட்டால் இது என்ன நிர்பந்தம்? அயிலாய ஆக்கை நோய் அறுத்து. அப்ப தேவரீர் தான் தந்தருள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்னு மேல தெரிவிக்கிறார். இந்த உடல் அதுல நிறைய கபம் கட்டின்னு இருக்கான். அயிலாய ஆக்கை, அயிலாயங்கிறது தான் சிலேஷ்மம் கபம். உடல் முழுக்க கபம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கபத்தாலே இருக்கக்கூடிய இந்த உடல் சிலேஷ்மத்தை பிரகிருத்தியாக உடைய சரீரமாகிற நோயை அறுத்து. உடலே வியாதி. உடலுக்கு பல வியாதிகள் நோய்கள் வருகிறது இல்ல, உடலே மாறி மாறி நம்ம படுத்து கொண்டிருக்கிறது. அப்ப உடலாகிற இந்த வியாதியை போக்கடித்து ஞானம் பிறந்தால் வியாதியாயிர இருப்பது. சரீரமே வியாதி. எப்போ நமக்கு நல்ல ஞானம் ஏற்பட்டதுன்னா இந்த சரீரம் வேண்டாம்னு தான் சொல்லுவோம். இந்த தம் மெய் குந்தமாக விரும்புவர் என்று தெரிவித்தார். இதே நான்முகன் திருவந்தாதியில திருமழிசை ஆழ்வார் தெரிவித்தார். அப்ப இந்த உடலை போக்க வேண்டும். அயிலாய ஆக்கை நோய் அறுத்துன்னா ஆக்கை உடலாகிற நோயையை வெட்டி நின் அடைந்து தேவருடைய அந்த திருவடிகளை அடைந்து உய்வதோர் உபாயம். அடிமை செய்வது உஜ்ஜீவப்பதற்கு உண்டான வழி. பெருமானை அடைந்து உஜ்ஜீவனம் அடையணும்னா ஒரு உபாயம் வேணும்னு தானே பெருமாள் கேட்கிறார். நீயே கொடுத்துடு. அந்த உபாயம் என்னமோ நீ எனக்கு நல்க வேண்டுமே. ஸ்ரீயப்பதியாய் திவ்யாயுதங்களை தரித்தவனாய் எனக்கு இல்லாதவையெல்லாம் தரக்கடவ நீயே. எல்லாவற்றுக்கும் உன் கை பார்த்திருக்கிற எனக்கு தந்தருள வேணும். நல்குதல் கொடுத்தல். அப்ப எல்லாத்துக்கும் உன்னை எதிர்பார்த்திருக்கிற அடியேன், எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சக்தி கொண்டிருக்கிற நீ கொடுத்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். மேலே நம்முடைய விசேஷ கடாட்சத்துக்கு உம்முடைய தலையிலே ஒரு கை முதல் வேணுமே. மறுபடியும் பெருமாள் பிடிச்சிட்டார். சரி, நான் செய்யணும் வாஸ்தவம். நான் கட்டாட்சிக்கணும்னா உம்மிடத்துல ஏதான ஒரு முதல் வேண்டுமே. என்னிடத்துல இது இருக்கு, அதற்கு நீர் கட்டாட்சிக்கலாம்னு சொல்லலாம். உம்மிடத்துல என்ன இருக்கு, நீயே தர வேணும் என்ன கடவீரோ என்று பகவத் அபிப்பிராயமாக. கட்டாட்சம் வேணும்னு சொன்னால் அதற்கு நீர் ஏதானும் முயற்சி பண்ணி ஏதானும் சொன்னாதானே கட்டாட்சிக்க முடியும். அதையும் நீயே கொடுன்னா நானா எப்படி கட்டாட்சிக்க முடியும் என்று எம்பெருமான் கேட்க பகவத் அபிப்பிராயமாக புருஷார்த்த ருச்சியாலே வந்த பிராதிகூல்ய நிவர்த்தியும் புருஷார்த்த ருச்சியுமே ஆலம்பனமாக நான் சம்சார துரிதத்தை தப்பும்படி நீயே பண்ணிரள வேண்டும். என்னிடத்துல என்ன இருக்குன்னு தானே கேட்கிறீர். என்னிடத்துல ரெண்டு இருக்கு. ஒன்னு புருஷார்த்த ருச்சி, அண்ணா புருஷார்த்தம் வேண்டும், பெருமானை அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் ருச்சி இருக்கிறது. ருச்சியே ஆலம்பனமாக, அதே மாதிரி அந்த ருச்சிக்காக மற்ற விஷயங்களை விட்டிருக்கிறேன். இந்த ரெண்டு இருக்கு. பெருமானிடத்துல விருப்பம், பெருமானை தவிர்ந்த மற்ற விஷயங்கள்ல வெறுப்பு. இந்த ரெண்டும் சாதனம் இல்லை. உன்னுடைய கட்டாட்சத்திற்கு இது என்னிடத்துல ஒரு தகுதிக்கு இருக்கு. இப்ப பெருமான் என்ன கட்டாட்சிக்கணும்னா அப்ப நான் அவரையே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய அந்த அடிமை தான் எனக்கு விருப்பமே தவிர வேற எதுலையும் விருப்பம் இல்லை, மற்ற விஷயங்கள்ல விருப்பம் இல்லை. இந்த ரெண்டும் வேணுமா? அந்த ரெண்டு என்னிடத்துல இருக்குன்னு தெரிவிக்கிறார். மரந்துறந்து வஞ்சமாத்தி ஐம்புலன்கள் ஆசையும் துறந்து நின்கண் ஆசையே தொடர்ந்து நின்ற நாயினேன் பிறந்திறந்து பேரிடர் சுழிக்கணின் நீங்குமா மறந்திடாது மத்தனக்கு மாய நல்க வேண்டுமே. எவ்வளோ பயப்படுகிறார். நாமெல்லாம் ரொம்ப தெம்பா இருக்கோமே. திருமழிசை ஆழ்வார் உரையிலிடாதவர்னு பெருமானுடைய பரத்வத்தை அவ்வளவு தெம்பா பேசினவர். ஆனா இப்போ இறுதியில திவ்ய பிரபந்தத்தை முடிக்கிற சமயத்துல மாயனே மாயனே நீ என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே, என்னிடத்துல எதையான எதிர்பார்த்து அது இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு கைவிட்டு விட்டால் என்னிடத்துல ஏதும் இல்லை, நீர் தான் கொடுக்கணும்னு மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கிறார். மரம் துறந்து வஞ்சமாத்தி ஐம்புலன்கள் ஆசையும் துறந்து, அதைத்தான் தெரிவிக்கிறார். அதாவது கோபத்தை துறந்து, நம்ம இடத்துல பல தீய குணங்கள், மரம்னா ரொம்ப கோபம், கோபத்தை எல்லாம் போக்கடிக்கிறான் எம்பெருமான். வஞ்ச மாத்தி வஞ்சனைங்கிற குணத்தை மாத்துகிறான். விஷயாந்தரங்கள்ல ருச்சி ஏற்பட்டதுன்னா அதை யாரெல்லாம் தடுக்கிறாளோ அவள் இடத்துல கோபம் வருமா? விஷயத்துல முதல்ல ஆசை, ஆசை வந்த உடனே அடையணும்னு முயற்சிக்கிறோம்.
முயற்சிக்கிற சமயத்துல அது அவனுக்கு எப்படி கிடைக்கலாம்? எனக்கு தான் கிடைக்கணும்னு யாரோ ஒருத்தர் தடுக்கிறவா பேர்ல கோபம் வருகிறது. அதுதான் மரம். அப்போ அந்த கோபம் வந்த உடனே கண்ணு மண்ணு தெரியாம கிருத்தானு குருனபி ஹன்யான், கோபம் வந்துடுத்துன்னா குருவை கூட கொள்ளுவதற்கு சிந்திக்க மாட்டானா. அந்த அளவுக்கு அந்த கோபம்ங்கிறது மிகுந்த ஆபத்தானது. அப்படிப்பட்ட கோபத்தை இப்ப எம்பெருமான் துறக்கும்படி செய்திருக்கிறான். என்னிடத்துல இந்த குணத்தை போக்கடித்திருக்கிறான். வஞ்சனை எப்படியான ஏமாத்தி அது எப்படி அவனுக்கு கிடைக்கலாம், எனக்கு தான் கிடைக்கணும்னு வஞ்சனையினால அதை சூழ்ச்சி செய்து அதை எப்படியான என் வசம் ஆக்கிக்கணும்னு பார்க்கிறேன். அந்த குணத்தை எல்லாம் போக்குகிறானாம். மரம் துறந்து வஞ்ச மாத்தி ஐம்புலன்கள் ஆசையும் துறந்து, புலன்களால ஏற்படக்கூடிய ஆசை விருப்பம் அதையெல்லாம் துறந்து நின்கண் ஆசையே தொடர்ந்து நின்ன நாயினேன். உன்னிடத்துல மட்டும்தான் ஆசை, தொடர்ந்து நின்ன நாயினேன். மற்ற விஷயங்கள்ல இவ்வளவு நாள் எப்படி தொடர்ந்து ஆசை இருந்ததோ அது அப்படியே மாறிடுத்து. இப்ப என்ன ஆயிடுத்து? உம்மிடத்துல தொடர்ந்து ஆசை, உம்மை மட்டும் தான் நான் கவனிப்பேனே தவிர விஷயாந்தரங்கள்ல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. நாயினேன், ரொம்ப நாய் போல அவ்வளவு தாழ்ந்த நீச்சனாக அடியேன் இருக்கிறேன்னு தெரிவிக்கிறார். புலன்களைந்தும் வென்றிலேன் பொறியிலேன் என்று சப்தாதி விஷயங்கள்ல அகப்பட்டதை சொன்னார். அப்போ 90வது பாசுரத்துல அதுலெல்லாம் அகப்பட்டு தவித்தேன்னார். இப்போ 98வது பாசுரத்துல கொஞ்சம் தெம்பு வந்துடுத்து. இல்ல அதுல நான் அகப்படல, எல்லாத்தையும் விட்டுட்டேன். எப்படி நீரா செய்து கொண்டீரான்னா அது உம்மாலத்தான் ஆச்சுன்னு கீழே சொல்லியாச்சே. அப்ப நின்கண் ஆசையே தொடர்ந்து நின்ன பகவத் பிரேமம் வேணும் என்ன இருக்கிற ஆதரம் தொடர்ந்து நாயினேன். பிராத்திகூல்ய நிவர்த்தியம் புருஷார்த்த ருச்சியமொழிய புருஷார்த்த சித்திக்கு முதல் ஒன்று மின்னிக்கை இருக்கிற அனன்ய கதி. நாயினேன்னா ஒரு நாய் எப்படி தன்னுடைய எஜமானனையே எல்லாத்துக்கும் எதிர்பார்க்குமோ அத மாதிரி உம்மிடத்துல அனன்ய கதியா ஏதும் அற்றவனாய் உம்மையே எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறேன். பிறந்திறந்து பேரிடர் சுழிக்கண் நின்று நீங்குமா. பிறந்து இறந்து இதுதான் பேரிடர். இந்த தொற்று வியாதி வந்தது அது பேரிடர். ஏதோ பெரிய கடல் பூகம்பம் வந்தது, கடல்ல இருந்து அலைகள் வீசி அப்படியே வெள்ளம் பறந்தது, இதெல்லாம் பேரிடரானா அது பேரிடரே இல்லை. இந்த உலகத்துல பிறந்து இறந்துன்னு பட்டுன்னு இருக்கிறதே பேரிடராம். எங்க நமக்கு புரியறது? அப்பேற்பட்ட அந்த பேரிடர் அது போகும்படியாக இந்த சக்கரத்தில் நின்றும் நீங்கும்படி பிறந்து என்கிற இது பிறந்துன்னு சொல்லியிருக்கார். ஆனா இங்க 6 விகாரங்கள் இருக்கான். ஒரு பொருள் பிறக்கிறது, அப்புறம் அது அழிகிறது, மாறுதல் அடைகிறது, வளர்கிறது, குறைகிறது, இப்படியாகவே இருக்கிறது என்ன 6 விதமான மாறுபாடுகள் ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டு. இது எல்லாத்தையும் அங்க சேர்த்துக்கணும். ஆக இப்படி இருக்கக்கூடிய எல்லாம் இறந்துன்னு சொன்னா நரகாதிகளுக்கு உபலட்சணம். வெறும் இறக்கல்னா இறந்து போறதுன்னு மட்டும் இல்ல, நரகானுபவம் இருக்கே. நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன்னு ஏகப்பட்ட நரகங்கள் எல்லாம் போய் அனுபவிக்கிறேனே, இந்த ரெண்டத்தையும் சேர்த்துக்கணும். அப்ப பிறந்துன்னு சொன்னால் அத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற மாறுபாடுகள், இறந்துன்னு சொன்னா அத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நரகானுபவம். இப்பேற்பட்ட பேரிடரிலிருந்து என்னை தேவரீர் தான் நீங்கும்படி அருள வேண்டும். மறந்திடாது மத்தனுக்கு மாய நல்க வேண்டுமே. மறக்கவே கூடாது. பெருமானிடத்துல இப்ப ஆழ்வார் தெரிவிக்கிறார், தேவரீர் மறக்காமல் என்னை எப்படியாவது இந்த இதுல இருந்து நீக்கிவிட வேண்டும். மற்ற எனக்கு அப்படின்னா இப்ப நீக்குவது சொன்னாரா, அனிஷ்ட நிவர்த்திய சொன்னார். எது வேண்டாம்னு, எது வேணுங்கிறது மற்றுன்னுட்டார். மற்ற இது போச்சுன்னா மற்ற என்ன, உன்னுடைய திருவடிகள்ல கைங்கரியம் தான். அப்ப தேவரீருடைய சுவாதந்திரியத்தையும் பார்த்து விஸ்மரியாதே. நான் செய்த பூர்வ விருத்தத்தை, நான் அனாதி காலமா செய்த பாப்பத்தையும் பார்த்து என்னை கைவிட்டுடக்கூடாது. இல்ல உம்முடைய சுவாதந்திரியத்தை பார்த்து நான் என்ன இவன் கேட்டா செய்யறது, எனக்கு எப்ப இஷ்டமோ அப்பதான் செய்வேன் என்று அப்படியும் கைவிடக்கூடாது. விஸ்மரியாதே. அதனால விஸ்மரியர்னா மறந்து போவது. பெருமானே தன்னுடைய சுவாதந்திரியத்தினால ஆட்டம் இவன் அப்புறம் பார்க்கலான்னு மறந்து விடக்கூடாதாம். இந்த ஜீவாத்மாவை மறக்காமல் அபேக்ஷா மாத்திரத்தையும் சம்பந்தத்தையும் பார்த்து அவன் என்னிடத்துல வந்து சேர்ந்தான், வேணும்னு விரும்புகிறான். அதை பார்த்து சம்பந்தம் நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, ஒழிக்க முடியாத உறவு சம்பந்தத்தை பார்த்து விரோதி நிரசனத்திலே அசக்தனான எனக்கு தன் நிவர்த்தி பூர்வகமாக புருஷார்த்தத்தையும் தந்தருள வேண்டும். மற்று என்கிறது விரோதி நிவர்த்தி சமணந்தரத்திலே லபிக்குமதாகையாலே மமமாயா என்கிறபடியே சம்சார சக்கரத்தை அறுத்து நித்தியசூரிகளோட ஒரு கோவையாக்கவல்ல ஆச்சரிய சக்தியுக்தனே. மற்றுன்னு தெரிவித்தாரே என்ன அர்த்தம் அப்படின்னா உடனே நடக்கக்கூடியதுன்னு அர்த்தம். சம்சார நிவர்த்தி ஆயிடுத்துன்னா அடுத்து என்ன, உடனே வைகுந்தத்துக்குள்ள போய் பெருமான அனுபவித்தல் தானே. அப்ப மற்று அப்படிங்கிற அந்த அனுபவத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். இதை தேவரீர் தான் செய்ய வேண்டும் என்று 98ல பிரார்த்தித்தார். மேலே காட்டினான் செய் வல்வினை பயந்தனால் மணந்தனை நாட்டி வைத்து நல்ல அல்ல செய்ய வெண்ணினார் என கேட்டதன்னி என்னதாவி பின்னை கேழ்வ நின்னொடும் பூட்டி வைத்த என்னை நின்னுள் நீக்கள் பூவை வண்ணனே.
யமபட்டர்கள் என்னை ஏதேனும் ஹிம்சை பண்ணணும்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யமபட்டர்களிடத்திலிருந்து நான் தப்பும்படி நீர் அனுகிரகிக்க வேண்டும். புருஷார்த்த ருச்சி பிறந்த பின்பு அத்தால் வந்த பிராதிகூல்ய நிவிருத்தியை உம்முடைய பக்கல் முதலாக சொல்லான் இந்நீர். கீழ்ப்பாசுரத்துல என்னமோ ஆழ்வார் தெரிவித்தாரே, புருஷார்த்தத்துல எனக்கு விருப்பம் இருக்கு, உம்மிடத்துல எனக்கு விருப்பம் இருக்கு, அதே மாதிரி மற்ற விஷயங்கள்ல வெறுப்பு இருக்கு, இந்த ரெண்டு என்னிடத்துல இருக்குன்னு சொன்னாரா? வாஸ்தவம். அது உம்முடையதாக நீர் நினைத்து கொண்டிருக்கிறீரா? நீரா செய்து கொண்டீரான்னா இல்ல இல்ல உம்மாலத்தான் வந்ததுன்னு பெருமானிடத்துல இப்ப விண்ணப்பிக்க போகிறார். சரி, எண்ணிறந்த பாபங்களை நீர் செய்திருக்கிறீரே, அவற்றை போக்கும் வழியாக நீர் எதை நினைத்திருக்கிறீர் என்று எம்பெருமான் திருவுள்ளமாக நப்பின்னை பிராட்டிய புருஷமாக கொண்டது முன்னாடியே சொல்லிட்டார். போக்குவேன் என்று உன் திருவடிகள்ல சரணடைந்த என்னை ரட்சிக்கும் பொறுப்பை ஒப்படைத்த எனக்கு பாவங்களின் போவதற்கு இது தவிர வேறு வழி உண்டோ? ஆகையால் முன்னே சொன்ன கர்மம் காரணமாக வரும் யமலோக பிராப்தியை போக்கி எனக்கு உன் திருவடிகளில் இடைவிடாத போகத்தை தந்தருள வேண்டும். ஏற்கனவே சொல்லியாச்சு, நப்பின்னை பிராட்டி புருஷகாரமா இருக்கிறாள், உம்மிடத்துல ஆயுதங்கள் இருக்கு, அப்ப இதை தவிர வேற எங்க சாதனத்துக்கு போக முடியும்? அப்ப இனிமே சாதனத்தை பத்தி நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. இப்ப நீ என்ன செய்யணும்னா யமன் இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பயத்தை போக்கி நீர் என்னை அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இதே ஆழ்வார்தான் ஆச்சரியமா மறந்தும் புறந்தொழா மாந்தரா இருக்கக்கூடியவர்களை நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு அவர்களிடத்துல போக வேண்டாம், யாரெல்லாம் இப்படி எம்பெருமானுடைய அடியவர்களா இருக்கிறார்களோ அவர்களிடத்துல நீங்க போய் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படுத்தக்கூடாது என்று தம்முடைய நான்முகன் திருவந்தாதி பாசுரத்துல தெரிவித்தார். அங்க என்ன சொன்னார்? யமன் தன்னுடைய பட்டர்களை கூப்பிட்டு நீங்க ஸ்ரீ வைஷ்ணவா பக்கத்துல போக வேண்டாம் என்ன உறுதியாக தெரிவித்தார். இங்க இவரே கலங்குகிறார், இவரே ஸ்ரீ வைஷ்ணவர் தானே, ஆனா யமனுடைய கையில நான் பட்டு என்ன சிக்குவேனோ என்ன தவிப்பேனோ அந்த தவிப்பு இப்ப வரக்கூடாது, அவனிடத்துல நான் தவிக்காமல் நீ என்ன ரட்சிக்க வேண்டும்னு இந்த பாசுரத்துல கேட்கிறார். அதுதான் காட்டினான் செய் வல்வினை பயந்தனால் மணந்தனை கட்டி பின்னை கழ்வ நப்பின்னை பிராட்டி கண்பனான கண்ணனே பூவை வண்ணனே. ரெண்டு விதமான அழகு. பின்னை கழ்வ நப்பின்னை பிராட்டிக்கு அன்பனா இருக்கக்கூடியவன். அப்ப இவர் எம்பெருமான் பரத்தத்துவம் யாருன்னா பிராட்டிக்கு கேழ்வன் பரதத்துவம்னு ஸ்தாபிச்சுட்டார். பூவை வண்ணனே, அவருக்கு அழகான திருமேனி உண்டே, பூவை பூ போலே நிறத்தை உடையவன், பூவை பூ வண்ணா என்ன ஆண்டாள் தெரிவித்தாளா? அதை போல ஆச்சரியமான திருமேனி அழகு கொண்டிருப்பவன். என்னது ஆவி, என்னுடைய ஆத்மாவை உன்னோடு பூட்டி வைத்த என்னை. இப்ப இந்த ஜீவாத்மாவை பெருமான் தன்னுடைய திருவடிகளோடு சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாரா? அந்த சம்பந்தத்தை பார்த்து என்னை கைவிடக்கூடாது, பிரிக்க முடியாதபடி கட்டி வைத்த என்னை நான் என்னாலே செய்யப்பட்ட பல வல்வினைகளை காட்டி, அங்க யமன் என்ன பண்றானா, யமனுடைய பட்டர்கள் காட்டி நான் வல்வினை, நான் செய்த வல்வினைய காட்டுறானா. யமன் எந்த தண்டனைக்கும் நேர சொல்லாம தண்டனையே கொடுக்கறது இல்லையா. யமலோகத்துக்கு போனால் அங்க இருக்கக்கூடியவர்கள் முதல்ல நீ இன்னென்ன தண்டனை, அதாவது இன்னென்ன பாவங்களை செய்தாயின்னு முதல்ல வல்வினைய காட்டுவாளாம். காட்டிட்டு இதுக்கு தண்டனை இது, இதுக்கு தண்டனை இதுன்னு சொல்லிதான் தண்டனை கொடுப்பாளாம். அப்ப எவ்வளவு நியாயமா அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள்னு அதை சொல்ற. காட்டினான் செய்வல்வினை பயந்தனால் மணந்தனை நாட்டி வைத்து நல்ல அல்ல செய்ய எண்ணினார் என்னை. நல்ல அல்ல, நல்லது அல்லாது எது? தண்டனை கொடுக்கறது. அப்படி தண்டனை கொடுக்கணும்னு அவர்கள்லாம் எண்ணி இருக்கிறார்கள். யாரு? யமபட்டர்கள் யமலோகத்துல. எப்படின்னா நான் செய்த வல்வினைய காட்டி அதனுடைய பயந்தனால் மணந்தனை நாட்டி வைத்து, பாபங்களை சொல்லி பாபத்துக்கு எவ்வளவு பெரிய பெரிய தண்டனைங்கிறத சொல்லி மனச அதுல அப்படியே சிக்க வைத்து தவிக்க வைத்து விடுகிறார்களாம். நான் செய்த பிரபலமான பாபங்களை யமபட்டர் எனக்கு காட்டி, அதை காட்டின பிற்பாடு பயந்தனால் மணந்தனை நாட்டி வைத்துன்னா அந்தந்த பாபங்களுக்கு இன்னென்ன பலன் என்ன நமக்கு இவ்வளவும் அனுபவிக்க பிராப்தம் என்று பலத்திலேயும் என் மனசை பூட்டி வைத்து கொடிய செயல்களை செய்ய எண்ணினார்கள். அப்படிப்பட்ட யமபட்டர்கள்லாம் இப்போ எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கலாம். எனக்கு அப்படிப்பட்ட அந்த என கேட்டதன்றி என்று கேட்டு போந்தவற்றை அகற்றி, அப்படியெல்லாம் நான் கேட்டிருக்கேன், இப்ப அப்படி கேட்டதையெல்லாம் தேவரீர் அகத்த வேண்டும். இப்படி சாஸ்திரத்தில கேட்டு போந்த யமவசியத்தை தவிர்த்து என்னதாவி பின்னை கேழ்வன் இன்னோடும் பூட்டி வைத்த என்னை. பின்னைக்கு கேழ்வனா இருக்கக்கூடிய பெருமானே கண்ணனே, இந்த ஜீவாத்மாவை உம்மோடு சேர்த்து கொண்டிருக்கிறீரே, நீர்மை என்ன குணம் என்ன குணம், இவ்வளவு பாபம் செய்தவன் இவனோடு நான் ஏன் சேர்ந்து இருக்க வேண்டும்? நீர் நகர்ந்திருக்கிறீரா? பிரம்மாத்மகமான வஸ்துவே கிடையாதுன்னு சொல்றமே. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் பிரம்மம் அதை அந்தரியாமியாக உள்ள இருக்கும், அதை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கும்னு தான் சம்பிரதாயம். அப்ப இவ்வளவு பாபம் செய்த இந்த ஆத்மாவை நான் ஏன் சேர்த்துக்கணும்னு பெருமாள் அதை விட்டு நீங்கி இருப்பாரானா? அவரால் இருக்க முடியாதே. அப்படி தேவரீர் சேர்ந்து இருக்கிறீர்னா எதனாலே? நீர்மை சௌசீல்யம் வாத்சல்யம்ங்கிற குணம் அப்படி இருப்பதினாலே தேவரீர் என்ன கைவிடக்கூடாது. நின்னுள் நீக்கள் பூவை வண்ணனே, பூவை பூலே
பூவைப்பூ போல நிறத்தையும் சௌகுமாரியத்தையும் உடைய வடிவையுடையவனே, நின்பக்கல் நின்றும் அகற்றாதொழிய வேண்டும். உன்னை விட்டு என்னை பிரியாதபடி, இப்படி வெறுமை ஏதோ அந்தரியாமியா இருந்தா மட்டும் போராது. இப்ப எனக்கு விருப்பம் வந்ததுனாலே மீண்டும் இந்த சம்சாரத்தில் என்னை சிக்க வைக்காமல், யமனிடத்திலையும் சிக்க வைக்காமல் உம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாசுரத்துல பிரார்த்தித்தார். மேலே பிறப்பினோடு பேரிடர் சுழிக்கணின் நீங்குமகது இறப்ப வைத்த ஞான நீசரை கரைக்கொடையத்துமா, பெறற்கரிய நின்னபாத பத்தியான பாசனம் பெறற்கரிய மாயனே எனக்கு நல்க வேண்டுமே. சிறந்த அந்த பக்தி யோகத்தை சாஸ்திரத்துல உபாயம்னு விதித்திருக்கிறார்களா, அந்த பக்தி யோகத்தையும் தேவரீர் அவர்களுக்கு எப்படி கொடுத்து அவர்களை கரையேற்றுகிறீரோ அத மாதிரி இப்ப எனக்கும் தேவரீர் தான் உபாயமா இருந்து கரையேற்ற வேண்டும். விரும்பும் இடையராத, அதாவது நீர் விரும்பும் இடையராத பிரம்மானுபவத்தை பெற பரபக்தியோடு கூடியவராக நீர் ஆக வேண்டாவோ. பெருமான் இப்ப கடைசியில கேட்கிறார், உனக்கு பரபக்தி இருந்தாதானே கொடுக்க முடியும். பரபக்தி பரஜானம் பரமபக்தி வந்தாதான் உயர்ந்த போகத்தை கொடுக்க முடியும். பரபக்தி வந்துடுத்தோ என்று கேட்க எம்பெருமான் அந்த பரபக்தியையும் தேவரீரே அழித்தருள வேண்டும். பரபக்திய தேவரீர் தான் கொடுக்கணும். அப்படி கொடுப்பது உண்டானா, சாஸ்திர முகத்துல சொன்ன அந்த கர்மயோகம் ஞான யோகத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு பக்தி யோகத்தை யார் கொடுக்கிறா? நீர் தானே கொடுக்கிறீர். அவர்களுக்கே சாதனத்தை அனுஷ்டிப்பவருக்கே நீ பக்தி யோகத்தை கொடுத்து அவர்களுக்கு முக்தி கொடுக்கிறாய் என்றால், எந்த சாதனம் இல்ல உன்னையே பற்றி இருக்கிறேங்கிற எனக்கு ஏன் பரபக்தி கொடுக்க கூடாது? அதைத்தான் இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். பிறப்பினோடு பேரிடர் சுழிக்கணின்னும் நீங்கும் அகுது இறப்ப வைத்த, பிறப்போடே கூடியதாய் ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதி தெய்வீகம் என்னும் 3 வகையான தாபங்களாகிற பெரும் துன்பத்தை விளைக்கக்கூடியதாய், இந்த பிறப்பு இறப்பு இதெல்லாம் எப்படி இருக்கு? இந்த சம்சாரம் மாறி மாறி பல பிறவிகளை எடுக்கிறோம். பல துன்பங்கள், நம்முடைய உடலாலேயே பல துன்பங்கள், அடுத்து பல ஜீவராசிகளால பல துன்பங்கள், அடுத்து பூதங்களால நமக்கு துன்பங்கள், இப்படி பல துன்பங்களா இந்த துன்பத்தை விளைக்கக்கூடியதாய் சுழன்று சுழன்று வரும் சம்சாரமாகிற சக்கரத்தினின்றும் நீங்குவதற்கு காரணமான தத்துவஹிதங்களை மறைத்து வைத்தவர்கள். அதாவது இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு வேண்டிய தத்துவஹிதங்களை சொல்லாமல் இன்னும் சம்சாரத்துல நன்னா கட்டி வாழ்வதற்கு, பூன் கட்டிண்டு வாழ்வதற்கு நிறைய ஹோமங்கள் யாகங்கள் எல்லாம் கர்மயோகமாக வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த விஷயங்களையே சிலர் இதுதான் உயர்ந்ததுன்னு தெரிவிப்பார்களாம். அதெல்லாம் சரீரத்தை விட்டு எங்கேயோ அங்க போய் அனுபவிப்பது, அதெல்லாம் வேண்டாம். நல்ல சரீரத்தோடு சுகமா அனுபவிப்பதற்கு ஜோதிஷ்டோமம்னு ஒண்ணு இருக்கு, பண்ணா நல்ல ஸ்வர்க்கத்தை அனுபவிக்கலாம். வாயவ்யம்னு ஒண்ணு இருக்கு, நிறைய செல்வம் சேரும். இந்த மாதிரி நிறைய காரேரின்னு இஷ்டி யாகங்கள் இருக்கு, அதெல்லாம் செய்தால் வேண்டிய பயன்கள் கிட்டும். இந்த மாதிரியான ஹோமங்களை செய்வதுதான் நமக்கு உயர்ந்த சிறப்பை கொடுக்கும், மேன்மையை கொடுக்குமே தவிர அது ஏதோ இதெல்லாம் எதுவும் இல்லையா, சமாராதனம் பெருமானுக்கு திருவாராதனமா செய்தால் அதுதான் முக்தியை கொடுக்கும்னு சொல்வதெல்லாம் சரியானதல்லன்னு சிலர் பேசுகிறார்களாம். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அந்த ஹோமங்களையும் தவிர்த்து, அதுதான் தெரிவிக்கிறார் கண்ணனே இப்படிப்பட்டவர்களை கீதையில தெரிவிக்கிறார். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரபதந்தி அவிபஷ்டிதா வேதவாதரதா பார்த்த நாண்யத் அஸ்தீதி வாதினஹா. வேதவாதரதாக பார்த்த அர்ஜுனனிடத்துல சொல்றார், வேதத்தில் சொல்லப்பட்ட ஸ்வர்க்கம் முதலிய பலன்களை பற்றிய வாக்கியங்களிலேயே ஈடுபட்டவர்களும் ஸ்வர்க்கம் இது முதலான பலன்கள்லத்தான் மிகுந்த விருப்பத்தோடு இருப்பார்கள். ஆனா அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னா நம்மையும் மயக்கிடுமா. அவர்கள் அப்படி பேச பேச ஆமா இதுதான் உண்மை, இதை விட என்னென்னமோ சொல்றதெல்லாம் போய் என்ற அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுமா போலே அவர்கள் பேசுவார்கள். அந்த பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமோ? புஷ்பிதாம் வாச்சம், வெறும புஷ்பம் போல இருக்குமே தவிர அது பழுக்காது, பிஞ்சு வைக்காது, பழுக்காது. இப்பலன்களை தவிர வேறொன்றில்லை என்பவர்களுமான சில அறிவு கேடர்கள் காய்க்காத பூ போன்ற பேச்சை பூ போன்ற பேச்சு வாக்கியங்களை பற்றிய யாதொரு வார்த்தைகளை பேசுகிறார்களோ அந்த பேச்சாலேயே மனம் மழுங்க பெற்றவர்களாய் போகங்களிலும் செல்வங்களிலும் ஈடுபட்டவர்களுமான அவர்களுக்கு கீழே சொல்லப்பட்ட உறுதியான புத்தி மனசில் உண்டாகாது. அப்ப முதல்ல வேதங்கள்ல இந்த மாதிரி சிலர் புரிந்து கொள்ளுகிறார்கள், வெறும் ஸ்வர்க்கம் முதலான பலன்கள்லாம் உயர்ந்தது என்ன யாரொருவர் புரிந்து கொண்டு அதையே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்களோ அந்த வாக்கியங்கள்லயே சிலர் ஈடுபட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்களாம். அப்படி கஷ்டப்படாமல் எதற்கு இதெல்லாம் சொல்ல வந்தார்? அப்படி பலரும் கஷ்டப்படுத்துறா, ஆனா அதையும் மீறி தத்துவஹிதங்களை சரியா ஒருத்தன் புரிந்து கொண்டு இல்ல இதை விட உயர்ந்தது பரமாத்மாவை அடைவது, அந்த சாட்சா்காரம் அதுதான் உயர்ந்ததுன்னு ஒருத்தன் புரிந்து கொண்டு ஒருத்தன் முயற்சி எடுக்கிறான். அதுதான் பிறப்பினோட பேரிடர்கண் சுழிக்கண் நின்று நீங்கும் அகுது இறப்ப வைத்த. அது இறப்ப வைத்தன்னா மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. வேதங்கள்ல தத்துவஹிதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே வெளியில பேசுபவர்களை மட்டும் கேட்டால் அதுல அப்படியே சிக்கிக்க வேண்டியதுதான்.
அப்படி மறைச்சிருக்கிறத ஒரு ஆச்சாரியன் மூலமாக தெரிந்து கொண்டால், ஆமாமா இதை விட உயர்ந்ததுன்னு ஒருத்தன் தெரிந்து கொண்டு அவன் சாதனத்துல எழுகிறான். அவன் இறப்ப வைத்த ஞான நீச்சரை ஞான நீச்சர்னா தாழ்ந்த ஞானம் கொண்டிருப்பவர்கள், அவரை கரைக்கொடையேத்துமா, அப்படிப்பட்டவர்களையும் விட்டுட்டு சிறந்த இந்த இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும் என்று ஒருத்தன் பிறர்க்கரிய நின்னபாத பத்தியான பாசனம் அவன் என்ன தெரிந்து கொண்டு, ஓ இதிலிருந்து அதுல கடக்கணும்னா இப்ப பக்தி ஒன்றுதான் வழின்னு அவன் புரிந்து கொள்ளுகிறானா. பக்தியா து அனன்யா சக்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபன்னு கண்ணன் தெரிவிச்சாரா. இதை ஒரு ஆச்சாரியன் மூலமாக தெரிந்து கொண்டு, ஆமாமா சாமானிய இந்த வாக்கியங்களை பேசுபவர்களை நம்ம நம்ப கூடாது, இதுதான் உயர்ந்ததுன்னு ஒருத்தன் தெரிந்து கொண்டு பிறர்க்கு அறிய அந்த பக்தி ஆனா அவ்வளவு எளிதில கிடைக்குமா? ஜன்மானாம் சஹஸ்ராம் து, அதாவது ஆயிரக்கணக்கான பிறவிகள்ல யாரோ ஒருத்தனுக்குத்தான் சத்துவகுணம் அதிகரிக்குமா, அவனுக்குத்தான் உறுதியா செயல்பட முடியுமா, அவனுக்குத்தான் கடைசி வரைக்கும் பலனை அடைகிற வரைக்கும் அந்த செயல்ல கடைபிடிக்க முடியுமா. அப்படி கடைபிடிப்பவனுக்குத்தான் எம்பெருமான் இந்த பக்தியை கொடுக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட அந்த பக்தி யோகத்தை பிறர்க்கரிய நின்னபாத பக்தியான பாசனம், பெறுவதற்கு அரியதான நின் திருவடிகளை பற்றி நிற்கும் பரமபக்தியாகிற பாசனத்தை அடையத்தக்கவனாகிற அந்த எம்பெருமானை விட அவனை பற்றி நிற்கும் பக்தியானது மிகவும் பெறுவதற்கு அரியதன்றோ. பெருமானே மிகவும் எளியவன்னா அவனை அடைஞ்சுடலாம். ஆனா அவனை அடைவதற்கு சாதனம்னு சொல்லப்பட்ட இந்த பக்தி யோகம் இருக்கே, அதை விட கஷ்டம் மத்தொன்னு இல்லை, அடைவதற்கு அவ்வளவு அரியது. ஆனா அந்த அரியதான பக்தி யோகத்தையும் எம்பெருமான் அவர்களுக்கு கொடுக்கிறான். யாரு பக்தி யோகம் வேண்டும் அதன் மூலமா உன்னை அடையணும்னு ஒருத்தன் பிரார்த்திக்கிறானே, அவனுக்கு எம்பெருமான் பக்தி யோகத்தை கொடுக்கிறான். ததாமி புக்தி யோகம் தம் என்ற அந்த அறிவை கொடுத்து பக்தியை கொடுக்கிறானா. அப்ப அவர்களுக்கு கொடுக்கிறேன்னா எனக்கு கொடுக்க கூடாதா? அதைத்தான் கேட்கிறார். பெறற்கரிய நின்னபாத பத்தியான பாசனம் பெறற்கரிய மாயனே எனக்கு நல்க வேண்டுமே. மாயனே ஆச்சரியமான சக்தி உடையவனே, எனக்கு இப்போ அந்த பரபக்தியை நீயே கொடுத்து விடு. பெறுதற்கரிய உன் திருவடிகளை விஷயமாக உடைத்தான பரபக்தியாகிற பாசனத்தை பிராபியனான அவனில் காட்டில் தத் விஷய பக்தி துர்லபமிரே என்று காட்டினார். பாசனம் மரக்கலம், பாசனம்னா ஒரு தெப்பம், மரக்கலம் கப்பல், இதிலிருந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிடலாமா? அந்த மாதிரி இந்த சம்சாரத்தை கடப்பதற்கு பக்தி யோகம்னு கண்ணன் கீதையில விதித்தார். சரி, அவர்களுக்கு கொடுத்து அதிலிருந்து நீ அக்கறையில கொண்டு போய் விட்டுடுறாய். அது மாதிரி இப்ப எனக்கு தானே கை கூடும் என்ன கடவரே. அந்த அத்தாலே தனத்தை லட்சிக்கிறது. பாசனம்ங்கிறது மரக்கலத்தை சொல்லி அதனால செல்வத்தை சொல்லுகிறதாம். அப்ப யமே வைஷவரணத்தே தேனலப்யஹா என்று சொல்லி யாரொருவன் எம்பெருமானை வரிக்கிறானோ அவனுக்கு எம்பெருமானே தோணியாக இருக்கிறான். வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாத உழல்கின்னேன் ஆண்டாள் தெரிவித்தாள். அதே மாதிரி எம்பெருமானே மரக்கலமாக இருக்கிறான், அவனே தனமாக இருக்கிறான். பெறற்கரிய மாயனே உன் கேவல கிருபையொழிய வேறொரு வழியாலே உன்னை பெறவிருப்பார்க்கு சித்தியாத ஆச்சரிய பூதனே. பெறற்கரிய மாயனேன்னு அர்த்தம். இப்பதான் எம்பெருமானு பெறுவதற்கு அரியவன்னு பார்த்தோம், அதாவது ரொம்ப எளியவன்னு பார்த்தோமே. அதற்குள்ள ஆழ்வார் பெறற்கரிய மாயனேங்கிறாருன்னா நம் முயற்சியினால எம்பெருமானை பெறணும்னு பார்த்தா அரியவன். ஆனா தேவரீர் தான் கொடுக்கணும், எனக்கு வேற கதி இல்லைன்னு திருவடியை பிடிச்சுட்டா பிறருக்கு அவன் ரொம்ப எளியவன். இப்ப பெறற்கரிய மாயன்னா கேவல எம்பெருமானுடைய கிருபையை ஒழிய, எம்பெருமானுடைய கிருபை மட்டுத்தினால மட்டும்தான் அடைய முடியுமே தவிர என்னுடைய முயற்சியினால அடைய முடியாது என்ன ஒருத்தன் தெரிந்து கொண்டு எம்பெருமான பற்றினால் எனக்கு நல்க வேண்டுமே. பெற வேண்டும் அவை எல்லாவற்றுக்கும் உன் கிருபையை அல்லது அறியாத எனக்கு அந்த பக்தியை தேவரீர் தந்தருட வேண்டும். பிரயோஜனாந்திரபரருக்கு மோட்ச ருச்சியை பிறப்பித்து தத் சாதனமான பக்தியை கொடுத்தருள கடவ தேவரீர் அனன்ய பிரயோஜனாய் அனன்ய சாதனாய் இருந்துள்ள எனக்கு தது அனுபவ பரிகரமாக அந்த பக்தியை தந்தருளுகையை தேவரீருக்கு அபிமதம் அன்றோ. ஒரு சாதனத்தின் மூலமாகத்தான் அடைய போகிறேன் என்று ஒருவன் வேத வாக்கியங்களை வெறுமனே இது சொர்க்கத்தை தான் பேசுறதுன்னு ஒருத்தன் பேசுவதை விட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய தத்வஹிதங்களை தெரிந்து கொண்டு எனக்கு பக்தி யோகம் வேண்டும்னு எம்பெருமானிடத்துல சரணாகதி பிரார்த்தித்தால் பெருமான் பக்தி யோகத்தை கொடுத்து அவனை அழைத்து கொண்டு போகிறான். அப்பேற்பட்டவனுக்கே பக்தி யோகத்தை கொடுக்கிறேன்னா உன்னை விட்டால் வேறு வழி இல்லைன்னு உன்னை பத்தி கொண்டிருக்கிற எனக்கு நீ அந்த பரபக்தியை கொடுத்து எனக்கு வைகுந்தத்தை கொடுக்க கூடாதா? இது உனக்கு மிகவும் பிடித்தம், நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று இந்த பாசுரத்துல பிரார்த்திக்கிறார். அப்ப இந்த 10 பாசுரம் 91 100 வரைக்கும் மொத்தமா என்ன தெரிவித்தார்னா, தேவரீர் அஞ்சேல்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், இறங்கி அருள வேண்டும். ஏன்னா தேவரீர் தான் கடல் கிடந்திருக்கிறீர், அங்கிருந்து திருவரங்கத்துல வந்து சயனித்திருக்கிறீர். உம்முடைய திருவடிகள்ல மிகுந்த அன்பு எனக்கு உண்டாயிருக்கிறது, மற்ற விஷயங்கள்ல எனக்கு வெறுப்பும் வந்துடுத்து. இதை கொடுக்கறதுக்கு புருஷகார பூதையான பிராட்டியும் உன்னிடத்துல சேர்ந்திருக்கிறாள், நீயும் திவ்யாயுதங்களை கையில பத்தி கொண்டிருக்கிறாய்.
நீயும் ஆச்சரியமான சக்திகளை கொண்டிருக்கிறாய், எல்லாம் உனக்கு சொத்தாக இருக்கிறது. எந்த தடைகளை விளக்க வேண்டுமோ அத்த தடைகள் எல்லாம் உனக்கு விட்டு பிரியாத பிரகாரமாக, இந்த உடல் இந்த ஜகத்தே உனக்கு விட்டு பிரியாத பிரகாரமா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆகையினாலே தேவரீர் தான் கொடுக்கணும். எப்படி பிரயோஜனாந்திரபரர்களுக்கே பக்தியை கொடுத்து இறுதியில உன்னுடைய திருவடியை கொடுக்கிறாயோ, அப்ப அனன்ய கதியாய் வேறு பிரயோஜனமே எதிர்பாராமல் உன்னை நாடி இருக்கக்கூடிய எனக்கும் உம்முடைய அந்த பரபக்தியை கொடுத்து, அதாவது உம்மிடத்துல மிகுந்த காதல், அத பரபக்தியை கொடுத்து உம்மையும் கொடுக்க வேண்டும் என்று ஆழ்வார் இந்த 10 பாசுரங்களிலே பிரார்த்தித்தார். இனி மேற்கொண்டும் இன்னும் ஆழ்வாருடைய அந்த நிஷ்டை அதை உறுதியாக அறிந்து கொண்டு இறுதியிலே ஆழ்வாருக்கு பரமபத்தை கொடுத்தார்ங்கிறது மேற்கொண்டு இருக்கக்கூடிய பாசுரங்களுடைய அர்த்தம். இப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த அனுபவத்தை அடியேன் அனுபவித்து பலருக்கும் வழங்கக்கூடியதான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராக எழுந்தருளிருக்கும் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருளிருக்கும் யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு மேன்மேலும் அந்த சுவாமியினுடைய கைங்கரியங்கள் வர்த்ததாம் விவர்த்ததாம்னு அது நன்றாக வளர்ந்து பலரும் அதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்னும் பெருமானிடத்துல பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். திருமழிசை ஆழ்வாருடைய கட்டாட்சத்தின் மூலமாக அனைவருக்கும் சிறந்த ஞான பக்திகள் ஏற்பட்டு எல்லோரும் பெருமானுடைய கைங்கரியத்திலும் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்திலும் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பதையும் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.